ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான எபிசோட் 44. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒயன் ஜங்குக்கையும் அர்ஜுனையும் பயங்கரமாக டீஸ் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஒயனுக்கு ஒரு சாரீ வாங்கி தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாரீ பிக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷாப்பிங் போயிருந்திருப்பாங்க. அதாவது சௌமியும் ஜங்குக்கும் ஷாப்பிங் போயிட்டு ஒயனுக்கு சாரீ பிக் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து தான் அந்த நீங்கள் 2 பேரையும் டீஸ் பண்ணிட்டுருவீங்க. இதை அவங்க 2 பேரால் கேட்கவே முடியல. என்னடா இது, சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துலேயே அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி எல்லாத்துலேயும் அடிச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு அவங்களே அந்த சைட்லேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு யாரோ உங்கள் ரூமை நாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னது, நீங்கள் ஒரு போர் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரெடி ஆகிப்பிட்டு நீங்கள் நிற்கும்போது அப்போ திறந்து பார்க்குறீங்க, வேறு யாரில் ஜங்க் தான் நிற்பார். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது இந்த சாரீ வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி என்னது சாரியா இவரா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி அதை வாங்கி வச்சுட்டு நிற்பீங்க. அப்புறம் அவர் போயிருந்திருப்பார். அதுக்கப்புறம் இப்போ அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி அன்றைக்கி லைவ் போட்டிருந்தேன். இது என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரில. இன்றைக்கி சாட்டர்டே 25/4/2026 சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இதுக்காக போட வாய்ப்பு இருக்குது. என்னது அப்படின்னா, அன்றைக்கி லைவ் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஐசி, கீர்த்தனா, நவீனா, ஷாஷாக்கா, அதுக்கப்புறம் பவி, புவி, அதுக்கப்புறம் ஹீரா, உமா, இவங்களாம் எப்பயும் ரெகுலர் கஸ்டமரு. அதுக்கப்புறம் அன்பு, ஆரண்யா, ஸ்ரீ, அதுக்கப்புறம் சங்கரி அக்கா, நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நர்சம்மா வந்திருந்தாங்க. நர்சம்மா தான் தேங்க்யூ ஸோ மச் தான் ஞாபகம் வருது. நர்சம்மா வந்திருந்தாங்க. ஓகே, எல்லோரும் வந்திருந்ததுக்கு தேங்க்யூ. அடுத்து எப்போயாவது லைவ் போட வாய்ப்பு இருந்தால் அடுத்த நாள் லைவ் போடுறேன், அப்போ சொல்கிறேன். அதுக்கு தான் சரி ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அப்படி பர்த்டே. எனக்கு அன்றைக்கே ஒரு மாதிரி ஐயோ கடவுளை இதெல்லாம் பண்ணணுமா. ஸோ நம்ம கேட்டு அது நிறைய பேர் அது ஃபீல் ஆகும்ல. இப்போ நம்ம பர்த்டே நம்மளே சொல்லி விஷஸ் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அல்பத்தனமாக தெரியுமே அப்படின்ட்டு சரி இருந்தாலும் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி பண்ணது தான். ஸோ எல்லாருமே கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க அப்படி ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி நிறையா போட்டிருந்தீங்க. இன்னும் அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இனிமேல் நைட்டு தான் உட்காந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தேன் இப்படி டியூரேஷன் அதிகமாக போடவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய பேர் டியூரேஷன் அதிகமாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஷாக்கு. அந்த 2 மணி நேரத்தையும் உட்காந்து பார்த்துருந்தீங்களா அப்படின்ட்டு எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. என் தங்கச்சி சொல்கிற உண்மை தான். என் வாய்ஸை என்னால் கேட்க முடியலங்க. நீங்கள் 2 மணி நேரம் எப்படிங்க அதை உட்காந்து கேட்டீங்க? 2 மணி நேரம். ஆனால் எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணும்போதே தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு, எப்படி இது 2 மணி நேரம் கேட்பாங்க. நம்ம வாட்டுக்கு ஒரு ஆர்வ கோளாறுல 2 மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் போட்டு விட்டோம். இது எப்படி அவங்க இன்னைக்கு கேட்பாங்க, ஒருவேளை பாதிலே விட்டுருவாங்கன்னா. ஆனால் ஓடியில் இருக்கிற எல்லா மெசேஜுக்குமே, அதாவது நான் என்னோடய பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கும் விஷ் பண்ணியிருந்தாங்க. டியூரேஷன் அதிகமாக போடவான்னு கேட்டிருந்தேன், அதுக்கும் சொல்லியிருந்தாங்க. அப்போனா வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. எனக்கு அதுவே பயங்கரமான ஷாக். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லென்த்தியாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்டு எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி இஷ்யூஸ் வேலை வீட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அப்பயும் கொஞ்சம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்னன்னு தெரில. இல்லைன்னா நானே டைம் ஒதுக்கிக்கணும். அதனால் கொஞ்சம் வீடியோ இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் வராது. ஆமாம், ஒரு வாரத்துக்கு மட்டும் வீடியோ ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டு தான் வரும். அதுக்கப்புறம் நார்மலாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட்
அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். கமெண்ட்ஸ் வந்துட்டு போடுறீங்களே, இப்போது வந்துட்டு கீழே வந்துட்டு பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. போடும்போது நீங்கள் உங்கள் பேரை போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒருத்தவங்க நம்மளுக்கு விஷ் பண்ணுறாங்க அப்படின்னா தேங்க்யூன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும்ல. நம்ம இதே வந்துட்டு அவங்க பேரோடு சொல்லி போட்டால் ஒரு மாதிரி அட்டாச்சாக ஃபீல் ஆகும்ல, ஒரு பாண்டாக இருக்கும்ல. அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் பேரை போட்டு இப்படி விஷஸ்க்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரை போட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு நான் உங்கள் மென்ஷன் பண்ணும்போது உங்கள் பேரை சொல்லி மென்ஷன் பண்ணும்போது தான் ஒரு இதாக இருக்குது. இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரூடாக எனக்கு ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி போடும்போது நான் வெறுதாக தேங்க்யூ ஸோ மச்னு போடும்போது ஐயோ ரூடாக இல்லையா, பேர் தெரியாமல் ஒரு மாதிரி அது எனக்கே ரூடாக ஃபீல் ஆகுது. இல்லைன்னா தெரிஞ்சவங்க பேர்னால் நான் டக்குன்னு அவங்க பேரை போட்டு நான் கமெண்ட்ஸில் வந்துட்டு போட்டுருவேன். இது வந்துட்டு நீங்கள் இதாக போடும்போது எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு யாராவது கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் பேரை போட்டுருவோம். ஒரு தடவை மட்டும் போடுங்க, நான் அடுத்த தடவை வந்துட்டு நான் இது ஞாபகம் வச்சு அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா உங்கள் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 3 எஃப்எஃப் வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஒன்று வந்துட்டு சாரா சாரா அப்படின்ட்டு ஜிம்மிஷி வந்துட்டு டிபியில் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ரெக்வஸ்ட் கேட்டுச்சு. அடுத்து வந்துட்டு அன்பு கேட்டுச்சு. ரெண்டுமே 30ஆந்தேதி தான் கேட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃப்ரெண்டு கேட்டாங்க, நீ வந்துட்டு நீயே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணு ஒரு எஃப்எஃப் போட சொல்லி கேட்டிருக்க. அண்டு வேறு இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு அடுத்த மாதம் வந்துட்டு கேட்டிருக்காங்க எஃப்எஃப். ஸோ ஓகே போட்டுறேன். போடலைன்னா வேறு வந்துட்டு இதில் மிரட்டுறாங்க, நாங்கள் வந்துட்டு இதிலேருந்து வாபஸ் வாங்கிடுறோம் இல்லை வெளியே போயிடுறோம் அப்படின்ட்டு வேறு மிரட்டுறாங்க. ஸோ ஓகே போடுறேன். ஸோ ஓகே இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நேற்று நல்லா இருந்துச்சு. நேற்றுக்கு அரௌண்டு 12-20 வரைக்கும் உட்காந்துருந்தோம் லைவில். நிறையா பேர் உட்காந்து பேசிட்டே தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா அவங்க ரூடாக இருக்கும், அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு கட் பண்ணிட்டு போனால் ரூடாக இருக்குன்றதுக்காண்டி வந்துட்டு இருப்போம். அவங்க வந்துட்டு சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போனால் நம்ம போகலாம், அது வரைக்கும் இருக்கலாம். எப்போயுமே நான் அப்படி தான் இருப்பேன். ஆனால் நேற்றுக்கு 12 மணி தாண்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் நினச்சி இல்லை இது வந்துட்டு சரியாக இருக்காது, நம்ம அவங்களுக்கும் தூங்குறது இருக்குது, அவங்க லைவ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தான் அவங்களும் வந்துட்டு நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு சரி போய் தூங்கட்டும், நம்ம வந்துட்டு வெட்டியாக இருக்கோம், அதுக்காண்டி எல்லோரும் வெட்டியாக இருப்பாங்க. இதில் நிறையா பேருக்கு நாளைக்கு வேலையை வச்சுக்கிட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளுக்கெலாம் வந்துட்டு கிராஜுவேஷன் இருக்குது, ஃப்ரெண்டு பர்த்டே இருக்குன்ட்டு என்னை 12 மணி வரைக்கும் லைவில் உட்கார சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு உட்காந்தேன். அதுக்கப்புறமா அம்மனி வந்துட்டு தூங்காமல் நாளைக்கு வேலையை வச்சுட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதை விட முக்கியம், நேற்றுக்கு டிவிக்கே உட்காந்துட்டு ஸ்பேம் பண்ணுறீங்களா கமெண்ட்ஸில், உங்களுக்கு இருக்குது. அப்புறமேல் தனித்தனியாக அவங்களை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்துப்பேன். ஆனால் நேற்று லைவ் ஒரு மாதிரி நல்லா ஹோல்சம்மாக நல்லா ஜாலியாக நிறைய பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். யாருன்னே தெரியாமல் நிறையா வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நேற்றுக்கு லைவ் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஹோல்சம்மாக. ஸோ நான் அடுக்க வெட்டியாக பேசிகிட்ருக்கேன். ஐயோ இப்பயும் வந்துட்டு 8 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஓ மை காட், சாரி. இப்போ நம்ம வந்துட்டு எதில் விட்டுருந்தோம், டக்குன்னு வரலையே. வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு எடுத்த சாரியை வந்துட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணோன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பேன். வெட்டி பேச்சு வீண் பேச்சு 8 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்துட்டு இப்போ ஜங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காட்டுவோம். அவர் வந்துட்டு உங்ககிட்ட நீங்கள் அடித்த அடியில் வந்துட்டு, அதாவது அவர் கேவலமாக கள்ளி ஊற்றுனதை கேட்டுட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆகிட்டே போயிட்டார். கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது ஏன்னா வந்துட்டு அர்ஜுனையும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணியிருந்திருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு வாய் ஜோப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
டீஸ் பண்ணிவிட்டு அவர் போயிருந்துருப்பார். அப்படியே காரை ஓடிட்டு போகிறப்பெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அசிங்கன்னா உச்சக்கட்ட அசிங்கம். என்னடா பொண்டாட்டியாக வந்துட்டு இவ்வளோ கேவலமாக கழுவி கூட இருக்கிற பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஊற்றுதே, இதை விட எவ்வளோ பெரிய, இதை விட அசிங்கமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படி காரை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்ட்டு அவருக்கு அது மனசை விட்டு வெளிலவே போக மாட்டேங்குது. ஆதங்கம் ஒட்டிக்கிட்டே இருக்குது. என்னடா இது இப்படி சொல்லிட்டா இவன் வந்துட்டு புருஷனுக்கு இல்லாத இவன் கூடலாம் அஃபேரில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம கேவலமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் மைண்டில் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. அது ஒரு மாதிரி நிற்காம ரிப்பீட் மூடில் லூப்பில் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றாரு. சாப்பாடு தொண்டையிலையும் இறங்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு, இல்லை நான் போய் நேரில் ஃபேஸ் பண்ணுறேன், அவளை என்னன்னு நான் போய் நேரில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு நேரில் போய் கேட்டால் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு, பரவாயில்ல சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த சேரீ எடுத்துகிட்டே போய் கொடுக்கலாம், இப்போயே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவர் சேரீ எடுத்துகிட்டு இப்படி போகிற வழியெலாம் ஒரு மாதிரி பயமாக வேறு இருக்குது. சரி இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு நிற்கிறாரு. வீட்டுக்கு நின்னதுக்கப்புறம் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. நைட்டு 9 o'clock மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இருக்காரு. அந்த இதெல்லாம் மனதைரியத்தை வர வச்சுட்டு இங்கே வரதுக்கே மணி 9 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பொறுமையாக அப்படியே வந்துட்டு மாடிப்படி ஏறி இங்கே வந்து நிற்கிறாரு. அப்படியே வந்துட்டு சரி ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணதுக்கப்புறம் ஐயோ பார்த்தானே என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஐயோ நாக் பண்ணிட்டுமே வந்துடுவாளே அப்படின்ட்டு சரி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு. பார்த்தா வந்துட்டு சரி அப்படின்ட்டு கதை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவர் அப்படியே வந்துட்டு என்னத்தை சொல்ல போகிறாளோ என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நிற்கும்போது நீங்கள் வந்து நல்லா அர்னால்டு மாதிரி அடிக்கிற போஸில் நிற்கிறத பார்த்தோன்னே அவர் ரொம்ப பார்க்குறாரு. என்ன இப்படி நிற்கிற, அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு இதில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வரும்போது அர்னால்டு போஸில் நின்று அப்படியே ஒரு ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஏன்னா இப்படி நிற்கிறா, ஒரு அடிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன மனுஷன் என்னத்துக்கு இந்நேரம் வராரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு அப்படின்ட்டு என்னது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்புறம் தான் வந்துட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு இப்படி சேரீயெல்லாம் கொடுத்து முடிச்சிருந்துருப்பாரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, சாரியா நம்மளுக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே வந்துட்டு சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி நான் அவருக்கு வந்துட்டு ஆக்வர்டாக இருக்குது. அதாவது உங்கள் ஃபேஸை பார்க்க நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படியே ரிப்பீட் மூடில் போயிட்டே இருக்கா. சரி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்தாச்சு கொடுத்தாச்சு சரி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் சரி அப்படின்ற மாதிரி வெளியே வந்து நிற்கும்போது பார்த்தா அந்த சைடில் அப்படியே நிலா இருக்குது. நிலாவோட இவர் வேறு ஒரு மாதிரி ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்காரா. ஸோ அப்படியே அடிக்கும்போது சும்மா வா அப்படின்ற மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷனே ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்குது. அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறாரு, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா, ஏதோ சொல்ல வராளோ, ஏன்னா இவன் வாயிலிருந்து இனிமேல் எந்த வார்த்தையும் நான் கேட்கவே விரும்பலை, எனக்கு வார்த்தையே வேணாம் அவன் வாயிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு இருந்தாலும் இப்படி ஓடுறாரு, சரி எதுக்கோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருந்தாலும் உனக்கு எங்கேயோ வச்சாருடி இப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்து அவரை சிரிச்சிட்டு அவர் போயிட்டே சரின்ட்டு நீங்கள் ரூமில் வரீங்க. ரூமில் வந்து உட்காந்துட்டு இப்போ தான் ப்ராப்பராக அந்த சேரீயை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லைக் சூப்பராக இருக்குது. அதாவது உங்களோட டேஸ்ட்டுக்கு வந்துட்டு செட் ஆகுற மாதிரி அந்த சேரீ இருக்கா. நீங்கள் அப்படியே அந்த சேரீயை வந்துட்டு உடச்சி பார்ப்போம்ல, லைக் ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லைக் சூப்பராக இருக்குது. அந்த கிளாத் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கலர் நல்லா இருக்குது, காட்டனில் இருக்குது. அதுவும் அந்த நீங்கள் அந்த கலெக்டர் அந்த மாதிரி இதில் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சாரீன்னும்போது அப்படியே உங்களுக்குன்னா வாவ். ஆனால் அவங்க கலெக்டராக இருக்கும்போது கொஞ்சம் டார்க்காக போடுவாங்க. பட் இந்த கலர் உங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்தோன்னே பிடிச்சிக்கிடுச்சு. என்ன இது இந்த கலர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாரீவே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்புறம் கண்ணாடி முன்னாடி வச்சு பார்க்குறீங்க.
நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அது உங்களுக்கு கட்டித்தரல அப்படின்றதுனால வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஆனால் இந்த சேரீ வந்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கனால நீங்கள் வச்சு வச்சு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பத்திரமா மடித்து அதே பாக்ஸில் எடுத்து அப்புறம் வச்சுட்டிங்க. அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்க ட்ரை பண்ணுறீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. எப்படி வரும்? சாரீ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவும் இதெல்லாம் வந்துட்டு வரலாற்றுலேயும் நடக்காத அதிசயமாக 8வது அதிசயமாக நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு அதிசயம் ப்ளஸ் இன்றைக்கி வேறு அவர் கொஞ்சம் அழகாக தெரிஞ்சாரா. ஸோ அது இதுன்ட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே அதை நினச்சிட்டு சரி தூங்கு, நாளைக்கு வேலை இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு கபோர்டில் அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்காமல் ஓரமாக தான் எடுத்து வச்சுருந்துருப்பீங்களா. எந்திரிச்சு நிற்கும் போதே வந்துட்டு பார்க்கும்போது அந்த பாக்ஸ் ஓரமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு அது லூப்பில் வந்துட்டு நீங்களும் அதை வந்துட்டு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டே தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீயை சாப்பிட்டு சாப்பாடை சாப்பிட்டு நீங்கள் வேலைக்கு கிளம்பிட்டீங்க. ஒரு வழியாக அங்கே போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா நிறைய தலைக்கு மேலே வேலை இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நினைக்கிறதுலாம் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு வாசப்படியோடு நம்ம அப்படியே கழட்டி வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி தான் எல்லா வேலையும் இப்படி போட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கீங்க. நிறையா கேசஸ் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. என்னென்ன பெண்டிங் கேஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அடுத்தடுத்து கேசஸ் வரல அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அந்தான்னு முடிச்சுட்டு அப்படியே அந்த டீ பிரேக்கு கூட வந்துட்டு எப்பயும் வெளியே எந்திரிச்சு தான் போய் டீயை இது பண்ணுவீங்க. இன்றைக்கி இங்கே ரூம்லேயே வந்து டீ கொடுத்துட்டாங்கன்னா சரி நம்ம எந்திரிச்சுலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லா அங்கேயே டீயை குடிச்சிட்டு எல்லா ஃபைல்ஸையும் உட்காந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு லன்ச் டைமில் தான் எல்லா ஒர்க்கும் அப்படியே கவரப் பண்ணிட்டு முடிக்கிறீங்க. அப்போ தான் அப்பாடா சை என்ன வேலை, கடையை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு வந்து உயிரை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே வந்துட்டு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு சாப்பிட போகிறீங்க. ஏன்னா வந்துட்டு காலையில் எந்திரிச்சு கிளம்பி நம்ம டின்னரெல்லாம் செய்ய முடியாது, லன்ச் செய்ய முடியாது அப்படின்றதுக்காண்டி பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே தான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வாங்கிட்டு வருவாங்க அப்படியே. ஏன்னா இவங்க வர டைம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ண முடியாது. மென்ஸ்னால் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒய்ஃபு. இங்கே லேடி போலீஸ்லாம் இருக்கவங்க மேரேஜ் ஆனவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் வந்துட்டு சோம்பேறி கழுத, யாருக்கு சமைச்சு நம்மளுக்கு தானே அங்கே போய் ஏதாவது வாங்கிக்கிடுவோம் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தில் நீங்கள் அப்படியே வந்துடுவீங்க. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு இப்படி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடும்போது வந்துட்டு அப்போது சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. என்னென்னா இப்படி அவர் சாரீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சௌமிகிட்ட சொல்லலாமான்னு சொல்லி யோசிக்கும்போது சரி சொல்லுவோம், என்ன நினைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. அவள் வந்துட்டு உங்களுக்கு அவளுக்கு லன்ச் டைம் வேறு அவளுக்கு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் சாப்பிடவே செய்கிறீங்களா. ஸோ அவள் இப்போ தான் வந்துட்டு அப்படியே அந்த உண்ட மயக்கத்தில் இருக்க அப்படியே கிருகிருன்னு வருது. ஏன்னா அவள் சாப்பிட்ட மயக்கம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே தூக்கத்துலேயே எல்லாருமே, அவள் மட்டும் இல்லை எல்லாரும் அப்படி தான் பேன்னு உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவள் ஃபோன் வரதை கேட்டு எல்லாருமே அரக்க தூக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு ஜெர்க்காயிட்டு அப்படியே என்னென்னு பார்க்குறேன். பார்த்தா சௌமி ஃபோனு அப்படியே பார்த்துட்டு ஏன் அப்படின்னு தெரியல, எனக்கு ஏன்டா ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சௌமி எடுத்து பார்க்குறா. ஒயன்னு வருது. இவனத்துக்கு இந்நேரம் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை இது பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே ஜங்குக் ரூமை பார்க்குறா. ஜங்குக் ரூம் எப்பயும் போல் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டெல்லாம் வந்துட்டு போட்டு மூடி தான் இருக்குது. அவர் பார்ப்பாரு, பட் இங்கே இருக்கிறவங்க தெரியாதுல்ல. அவர் பார்க்குறாரு இல்லையான்னு தெரில. சரி பரவாயில்ல நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு மச்சான் அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே இது பண்ணுறாளா. ஏன்டி அப்படியே ஒரு மாதிரி சோகமாக பேசுகிற அப்படின்னே. அதை ஏன் கேட்குற, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், அப்படியே உண்ட மயக்கம் தொண்டை வரைக்கும் இருக்குது, வேலையை பார்க்க முடியல, கடுப்பாக இருக்குடி, வேலை பாக்ஸ்லேயே சாவடிக்கிறாங்கடி அப்படின்னே. இல்லை புரியல அப்படின்னே. ஆமாம் வேலை பார்க்க சொல்லி உயிரை வாங்கிட்டே இருக்கிற, அந்த ஃபைலை இந்த ஃபைலை முடினோடனே சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னே. சரி உடனே ஆளை பற்றி சொன்னோன்னே அப்படியே சண்டைக்கு வருவோம் பார்த்தியாருன்னே. நான் அப்படி சண்டைக்கெலாம் வரல, ஃபோனை வைக்கிறேன்னு தானே சொன்னேன், நீ தான் தூக்கம் வரல. உன் ஆள்னு சொன்னோன்னே தானே ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னே. ஒன்றும் இல்லை சரி ஃபோனை வை அப்படின்னே. சரி எதுவும் சொல்ல, என்ன ஃபோன் பண்ணியிருக்கு அப்படின்னோடனே.
இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ட்டு திணறா. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு சாரி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு அவள் சொல்கிறது தான் கூப்பிட்ருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. சரி அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. பார்க்குறேன் இதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா, சொல்லணும் நேரம் அப்படின்ட்டு. என்ன திடீர்னு இப்படிலாம் சொல்ல மாட்டியே, சுண்டலி சொற்றோடலாம் தெரியாது சொல்லு அப்படின்னு. இல்லை அது நீ ஃபோன் எடுத்தோடனே வந்துட்டு என்னை மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன். எடுத்தோடனே வந்துட்டு இப்படி என்ன மூடை ஸ்பாயில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌமி கேட்டோன்னே அப்படின்ட்டுனோடனே ஓ உன் புருஷனை வாயமுடு சௌமி வாயமுடு அப்படின்ட்டு சொன்னோடனே இப்போ தான் புரியுது மச்சான், உன் புருஷனை பற்றி பேசணுன்னே சண்டைக்கு வரியா அப்படின்னு. காலை கட் பண்ண அப்படின்னே சரி 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 எதுவும் சொல்ல மிஸ்டர் ஜியான் ஜங்குக்கு நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னோடனே நீ அவரை எதுவுமே சொல்லாமல் போய் எனக்கு தேவையில்லைன்னே அப்படியா அப்போ இன்ன வரைக்கும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு பேசிட்டு உட்காந்துருந்தேன்னொடனே சரி விடு நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன்னே. இல்லையே நீ சும்மா ஃபோன் பண்ண மாட்டேன், உன் வாய்ஸில் ஒரு ஒளி பிரகாசம் தெரிஞ்சிச்சு, தேஜஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்படியா தெரிஞ்சிச்சு அப்படின்னே. ஆமாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னே. அது ஒன்றும் இல்லை அது அப்படின்ட்டு அவள் சொல்ல வரும்போது வந்துட்டு டக்குன்னு பார்த்தா இப்படி இன்னொரு கால் வந்துட்டு ஒயனுக்கு வருது. அவள் பார்க்குற யார் அது இன்னொரு ஆள் கால் பண்ணுறது பார்த்தா ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு ஃபோனை வைடி அவர் ஃபோன் பண்ணுறாருன்னு. யார் அப்படின்னு. அவர் ஃபோன் பண்ணுறாருன்னு. யாருன்னு சொல்கிறேன்னு சாவச்சிருவேன் அப்படின்னு. ஓ புருஷனா அப்படின்ட்டு இது அப்படி திரும்பி பார்க்குறேன்னா இங்கே தானே இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறா, அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல இந்த ஆளுக்கு அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ விழுந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசினா ஒயன்ட்ட தான் பேசுகிறான்னு தெரியுது. இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வேறு வேலை மயிரே இல்லை, நம்ம பிரிச்சு விட்றது இந்த ஆளுக்கு வேலையாக போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம உயிரை வாங்குறான் அப்படின்ற மாதிரி சௌமி ஒரு மாதிரி வாயிலையும் முணங்கிக்கிட்டே பேசுவாங்க. அந்த மாதிரி முணங்கிக்கிட்டே அந்த சைடு அந்த ஆஃபீஸ் ரூமே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அந்த சைடு வந்துட்டு சரி வயிறு நான் என்னன்னு கேட்டுட்டு பேசுகிறோன்னா சரிப்பா நாங்கள் யாரும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நாங்கள் வைக்கிறோம், நாங்களாம் 3வது மனுஷன் தானே, ஏன்டி இப்படி பண்ணுற, சரி வை அவர் இது பண்ணுறாரு கால் கட்டாக போதுன்னொடனே சரிப்பா நாங்கள் யார் சைடு வச்சுருவோன்னே நீர் நான் அந்த காலை பேசிட்டு உனக்கு அப்புறம் வரேன்னு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு இவளே வந்துட்டு காலை கட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஜங்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டு பேசுகிறீங்க, சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஓயன் பிஸியாக வேற யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே தெரியாத மாதிரியே கேட்குறாரு. இங்கே வந்துட்டு இல்லைங்க சொல்லுங்கள், எதுவும் இல்லை நான் இப்போ தான் லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு. நீ சாப்பிட்டுட்ருக்கியா என்ன வேணா அப்புறம் பேசுவாங்க. இல்லை சொல்லுங்க அப்படின்னோடனே இல்லைம்மா நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இது பண்ணோன்னே இல்லைங்க இதுக்கப்புறம் தான் ஒர்க் இருக்கும் பேச முடியாது, நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வாய் வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இல்லைம்மா அது அப்படின்ட்டு திணறாரா. நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு இருந்தாலும் திணறாரு, என்ன இருந்தாலும் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நேற்று என்னென்னா சாரீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, அதுக்கு முன்னாடி என்னென்னா பொண்டாட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஐயோ சரி ஸோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு இன்றைக்கி என்னம்மா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னோடனே இல்லைங்க எனக்கு புரியலை அப்படின்னோடனே இல்லைம்மா இப்போ சாப்பிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்டேனோடனே அது ஃபைல் வெரிஃபிகேஷன் இருக்குது, அப்புறம் இன்னும் 2-3 வேலைங்க இருக்குங்க அப்படின்னோடனே ஓ அப்படியா சரி நாளைக்கு அப்படின்னோடனே நாளைக்கும் சேம் இதே ஒர்க்கு தாங்க, ஏங்க எதுவும் பிரச்சனையா, எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னோடனே இவருக்குன்னா ஐயோ இவ ஒருத்தி நம்ம ஒரு ரொமான்டிக் மூடில் பேசினா அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி போலீஸ் அம்மா மூட்லேயே தான் இவ ஒருத்தி பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி காண்டாயிட்டு அது இல்லைம்மா அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை, ஒன்றும் இல்லை சும்மா தான். இல்லைங்க சொல்லுங்க நான் எதுனாலும் வரேன் அப்படின்னோடனே இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது
நாளைக்கு அப்போது இதான் வேலையா? வேறு எதுவும் முக்கியமாக அந்த மாதிரி பெரிய வேலைங்க இப்போ மீட்டிங் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லை, எதுவும் மீட்டிங் அட்டன் பண்ண போறியாம்மான்னே, நீங்கள் பார்க்குறீங்க உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பார்த்துட்டு, ஏங்க கேட்குறீங்க? எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் இதே கேட்குறீங்களா? அவர் வந்துட்டு இல்லைம்மா அது சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. சரிங்க. இல்லைங்க எதுவும் பெருசாக இல்லை, இது ஒர்க் தான் அப்படின்னே. ஓ அப்படியா, அப்போ நாளைக்கு ஃப்ரீ தான் அப்படின்னே. இல்லைங்க இந்த ஒர்க்கு இருக்குதுன்னு சொன்னேன்ல அப்படின்னே. இல்லைம்மா பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அப்படின்னே. பெரிய ஒர்க்கெலாம் இல்லைங்க, இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் அப்படின்னே. அதான் அது வந்து அப்படின்னே. உங்களுக்கு தெரியுது ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, என்ன இந்த ஆளுக்கு பிரச்சனை, சொல்லவும் மாட்டேங்கிறாரு மெல்லவும் மாட்டேங்கிறாருன்ட்டு. அது அது இல்லைம்மா அது அப்படின்ட்டு திணறாரா. உடனே வந்துட்டு நீங்கள் அது இல்லைம்மா நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வெளில எதுவும் போகலாமா அப்படின்னோடனே. நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது நீங்கள் அவர் பேசுகிறது விட்டு விட்டு கேட்குது உங்களுக்கு, அதாவது ரொம்ப வாய்க்குள்ள மென்று முழுங்கி பேசுகிறாரா உங்களுக்கு கேட்கல. டெய்ஸிஸ் பின்னாடி ஏதாவது கத்துற மாதிரி சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பக்கத்து குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. சரி, பேக் டு த ஸ்டோரி. ஒரு மாதிரி மென்று பேசும்போது நம்மளுக்கு கேட்காதுல்ல, சில வார்த்தையும் கேட்கும் சில வார்த்தையும் கேட்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இல்லைங்க எனக்கு புரியலை, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே. அது அப்படின்ட்டு இவருக்கு ஐயோ நானே தேடி தொலைச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன், இவ வேற ஒருத்தி சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காமன்ட்டுன்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு, அது இல்லைம்மா அப்படின்ட்டு தினையிட்டு, சொல்லுங்க என்ன பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே. ஸோ இல்லைம்மா நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் சங்குக்கு நீ எவ்வளோ பெரிய ஆள்றா, பொண்டாட்டி கேட்டு கூப்பிட்றதுக்கு எதுக்குறா எவ்வளோ கதற. ஒயன் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வெளில போகலாமா அப்படின்ட்டு தைரியத்தை உரைச்சிட்டு கேட்டார். நீங்கள் இந்த சைடு இதை கேட்ட உடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டு இருந்தீங்க. அப்போ தான் வந்துட்டு அதாவது உட்காந்துருந்து நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆனால் எப்படி நிற்போம் அந்த மாதிரி உட்காந்துட்டே வந்து நின்றுட்டு, அப்போ தான் வாயில் ஒரு வாயை எடுத்து வச்சுருந்துப்பீங்க, இவர் ஏதோ சொல்ல வராது, சரி நம்ம சாப்பிட்டுட்டே பேசிடுவோம், ஏன்னா டைம் முடிய போகுது லன்ச் டைமு, ஸோ நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டு பேசி முடிச்சிடலான்ட்டு ஒரு வாய் வச்சுருந்தவங்க தான். இவர் இப்படி சொன்ன உடனே வந்துட்டு அவர் வந்து சரி ஏன்னா நம்ம சொல்லிட்டு எதுவுமே இந்த சைட்லேருந்து பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, கேட்கலாம். ஒயன் என்னம்மா இது பிரச்சனை அப்படின்னோடனே அப்படின்ட்டு தொண்டையை போட்டு கவுது, சாப்பிட்டது வந்துட்டு புறையேறிடுச்சு, போட்டு லொக்குன்னு இருமிட்டே இருக்குங்க. அவர் பயந்துட்டார், ஏம்மா என்னாச்சும்மா எதுவும் இதாகிடுச்சாம்மா என்னம்மான்றாரு. நீங்கள் வந்துட்டு இருமல் தாங்கலை, லொக்குன்னு இருமிட்டே இருக்கீங்க. என்ன ஆயிட்டுன்னா வெளியே வந்துட்டு இளமாறன் இருப்பார், அவரே வந்து உள்ளே வந்து பார்க்குற அளவுக்கு வந்துட்டு இருமிட்டுருக்கீங்களா. அவர் வந்து உள்ளே அதாவது கதவை திறந்து பார்க்குறாரு, நீங்கள் ஒரு கையில் ஃபோனு சாப்பாடு இருமிட்டு லொட்டுன்னு இருமிட்டுருங்க, தண்ணியை கூட உங்களுக்கு குடிக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் இல்லை. அவர் என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு லொக்குன்னு இருமிட்டே இருக்கீங்க. இந்த சைடு வந்துட்டு அவர் இளமாறன் வந்துட்டு மேடம் என்னாச்சு அப்படின்னோடனே நீங்கள் லொக்குன்னு இருமிட்டே தான் இருக்குங்க, சொல்ல மாட்டேங்க, இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணி எடுத்துருந்தாங்க, மேடம் குடிங்க மேடம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ தான் வந்து தொண்டை அப்படியே நார்மல் ஆகுது, இருந்தாலும் கரகரன்னு ஆகிடுச்சா. உடனே வந்துட்டு நீங்கள் அப்படியே இளமாறனை பார்க்குறீங்க, என்னாச்சு மேடம் அப்படின்னோடனே அப்படின்ட்டு இளமாறனே பார்த்து அப்படின்றீங்களா. அவர் பார்க்குறாரு, என்ன அந்த அம்மா காய்ச்சி அப்படின்ற மாதிரி இதுன்றாங்க. ஜங்கக்கான் சைடு கேட்டுகிட்டே இருக்காரு, என்னச்சும்மா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரா. நீங்கள் ரெண்டையுமே இல்லை, அப்படியே ஒரு வேறு லோகத்தில் போயிட்டுருக்கீங்களா. அப்படி இருக்கும்போது அது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நார்மல் ஆகிட்டு தான் வந்துட்டு இப்படி
இல்லை இல்லைம்மா, நான் சாப்பிட்டது ஏறிடுச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல மேடம் அப்படின்னோடனே, இல்லை இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, ஐம் ஓகே அப்படின்னே, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சைடு நீங்கள் அவருக்கு கொடுத்த விளக்கம் வந்துட்டு ஜங்குக்கு ஏறிடுச்சா, ஏறிடுச்சா, நான் கூட என்னமோ ஆச்சோன்ட்டு பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிது, அப்படி இது பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு ஆசுவாசப்படுத்திட்டு நார்மலாகிட்டு அப்படின்ட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்ததுக்கப்புறம் தான் சரி ஒரு திடீர்னு இப்படி பொசுக்குன்னு இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் இது பண்ணிட்டேங்க, ஹலோ அப்படின்ட்டு சொல்கிறீங்களா. அவர் வந்துட்டு வந்துட்டியாம்மா, என்னாச்சும்மா, ஓகேவா, இப்போ சாப்பாடு ஏம்மா சாப்பாடு ஒழுங்கா பார்த்து சாப்பிட மாட்டியா, புறையிற அளவுக்காக வந்துட்டு சாப்பிட்டுட்ருப்ப அப்படின்னோடனே, நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ நீ பேசுகிறதையும் பேசிவிட்டு புறையிற வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்றது சரியாக சாப்பிட்லையான்ற மாதிரி பார்த்துட்டு, இல்லைங்க அது எப்பயும் நார்மலாக தான் சாப்பிடுவேன், இன்றைக்கி ஏறிடுச்சுன்னொன்னே, என்னம்மா பார்த்து சாப்பிட மாட்டியா அப்படின்ட்டு அவர் வேறு அட்வைஸ் பண்ணுறாரு. ஐயோ யாரையா நீ, என் புருஷனா இல்லாததெல்லாம் வேறு இல்லாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கானே, இப்படிலாம் நடந்துக்க மாட்டானே என் புருஷங்காரன், அவன் வந்துட்டு செஞ்சு வச்சிருமா களிமண் பொம்மை மாதிரி தானே அங்கிட்டுக்கு இங்கிட்டுக்கு சுற்றிட்டு தெரியுவான், என்ன இது, ஐயோ போச்சு என்னமோ ஆகிப்போச்சு, நான் நினச்ச மாதிரி இந்த ஆள் இதான் ரோபோட்டை தான் ஏதோ உருவாக்கி புருஷன்ற பேரில் க்ளோனிங் பண்ணி அமுச்சுட்ருக்கேன், போச்சு இது என் புருஷன்ன்ற மாதிரி மைண்டுக்குள்ளே லொடன்னு ஓடிக்கிட்டே இருக்கா. அவர் வந்துட்டு, என்னம்மா இது பேச மாட்டேங்கிற, என்னாச்சும்மா அப்படின்னு, இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு, ஏன்னம்மா எதுனா சொல்லுமா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு, சரி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு, என்ன ஒன்றும் இல்லைங்கண்ணா, ஐம் ஓகே ஐம் ஃபைன் அப்படின்னே, ஓகே தானே, அப்பாடா அப்படின்றது, என்னது அப்பாடாவா, எனக்கெல்லாம் இருந்தாலும் கரிசனப்படுறாரா, ஐயோ இது என்ன அதிசயத்தில் அதிசயமாக இருக்குது, இந்த மாதிரி அதிசயம் நடந்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிக்கிட்டே இருக்கா மனசுக்குள்ளே. அவர் வந்துட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னே, இல்லைங்கண்ணா ஃபைன் தான் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம், சரி சரி இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சரிம்மா நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்ட்டு திரும்ப கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு உடனே அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ ஓகேன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதான்ற மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்குது. என்னம்மா அப்படின்ட்டு அவர் எதுவும் வேலை இருக்கா உனக்கு அப்படின்ட்டு வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி இருக்க உள்ளே போயிட்டே இருக்கா, உங்களுக்கு தெரியுது. ஐயோ நான் வரவேணாமா, இப்போ நான் என்ன சொல்கிறது இவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, அப்படியே அவரே வந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு, வேலை இருக்குன்னா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு. சரி அப்படின்ட்டு, என்னங்க அப்படின்னோடனே அவர் வந்துட்டு, சரி காலை நம்ம கட் பண்ணிடலான்ற மாதிரி ஏதோ சொல்ல வந்திருப்பாரா, உடனே வந்துட்டு நீங்கள் என்னங்கன்னு சொன்னோடனே, சொல்லுமா என்னம்மா அப்படின்னோடனே, கால் வைக்க போகிறேன்னொடனே, இல்லைங்க அது நான் நாளைக்கு ஃப்ரீ தாங்க அப்படின்னோடனே, அவருக்குன்னா 1000 வாட்ஸ் பல்பே அப்படி மூஞ்சில் அப்படி பிரகாசமாக எரியுது, ரொம்ப ஜெகஜோதியாக எரியுதா. உடனே வந்துட்டு அவர், என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாங்க நாளைக்கு நான் ஃப்ரீ தான், என்னதுங்க அப்படின்னோடனே, இல்லை நாளைக்கு வெளியே போகலாமா அப்படின்னோடனே, சரிங்க வெளில போகலாம் அப்படின்னோடனே, சரிம்மா சரிம்மா ஓகேம்மா, நாளைக்கு வெளில போகலாம், நீ ரெடி ஆகிக்கோ அப்படின்னே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல, அவர் வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காரா. உடனே வந்துட்டு சரின்ட்டு, சரிம்மா நீ காலை வச்சிருமா அப்படின்னு, சரிங்க அப்படின்ற மாதிரி காலை வைக்க போகிறப்போ, என்னங்க அப்படின்னோடனே, சொல்லுமா அப்படின்னோடனே, இல்லை அது டைமிங் எதுவுமே சொல்லலைங்க அப்படின்னோடனே, டைமிங்கா ஒரு ஈவினிங் 4 அந்த மாதிரி 4-5 மணிக்கு நான்
உன் வீட்டுக்கிட்ட வந்துடுறேம்மா, நம்ம போகலாம் வெளியே அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்ட்டு, இப்போ நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்க போறீங்களா, உடனே வந்துட்டு அவர் ஒய்யன் அப்படின்னோடனே, என்னங்க அப்படின்ட்டு மாறி மாறி வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அப்போ வந்துட்டு சொல்லுங்கங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லைம்மா அது நான் இது வாங்கி கொடுத்த சாரி போட்டு வரையா அப்படின்னே, அவங்களுக்குன்னா உச்சகிட்ட ப்ளஷிங்கோடு இருக்கக்கூடிய ப்ளஷ் ஆகிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி திணறீங்களா. ஒன்று வந்துட்டு அவர், இல்லைம்மா நேற்று சாரி வந்து கொடுத்தேன்ல, அதை கட்டிட்டு வரையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரெக்வஸ்டடாக இருக்குது. அதுக்கு மாதிரி க்யூட்டாக வேறு கேட்குறாரா. உடனே வந்துட்டு சரிங்க நான் கட்டிட்டு வரேன் அப்படின்னே, போதும்டா அவ்வளோதான்டா, நான் தானே நீ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சரி ஜங்குக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் வந்துட்டு எதுவுமே காட்டிக்காமல், சரிம்மா சரி நீ போய் வேலையை பண்ணோடனே, ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நீங்கள் காலுக்கு கட் பண்ணுறேன், அந்த சைடு ஜங்குக்கு கட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்காரா. அப்படியே வந்துட்டு போட்டு நாளைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நடந்துக்கிட்டு குதிக்கிறாரு. எந்திரிச்சு சேர்லேருந்து எந்திரிச்சுன்ட்டு அங்கிட்டு நீட்டு நடக்கிறாரு, அப்படி இங்கிட்டு நடக்கிறாரு, இப்படின்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கார். நடந்து முடிச்சுட்டேன்ட்டு சரி அவ்வளோதான் கேட்டுட்டேன், நான் தான்டா இனிமேல் எல்லாம் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்துட்டு அப்புறம் 5 நிமிஷம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கார். இந்த சைடு உங்களை காமிச்சா நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை காதுலேருந்து எடுத்து கையில் வச்ச மாதிரியே தான் நிற்கிறீங்க அப்படியே வந்துட்டு நின்றுட்டே அந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்களா. இப்போ இவர் என்ன சொன்னார், நம்மளை டேட்டுக்கா கூப்பிட்ருக்காரு அப்படின்னோடனே, ஆமாம் அப்போ டேட்டுக்கு தான் அவர் நம்மளை கூப்பிட்ருக்காரா. ஓ மை காட், சீரியஸாவா, என்னையவா, இவரா டேட்டுக்கா, நம்ப முடியல, உண்மையாலேவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டீங்களா. இப்போ உங்களுக்கு ரொம்ப லைட்டாக சிரிப்பாக வருது, ஒரு மாதிரி ப்ளஷ்ஷோட கலந்து சிரிப்பு வரும்ல, அந்த மாதிரி ப்ளஷ்ஷோட கலந்து சிரிச்சுட்டே அப்படின்ட்டு அப்படின்ட்டு சாப்பாடு வேறு இருக்குது, அந்த சாப்பாடை வேறு லைட்டாக உழப்பிட்டே அப்படியே பேசிட்டு அப்படியே அந்த கிண்டிக்கிட்டே பேசுவாங்க, கிண்டிக்கிட்டே அப்படியே நினச்சி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே இப்போ அந்த சாப்பாடை கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை பார்க்குறீங்க, கிண்டி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு பிடிக்காதெல்லாம் ஸோ டக்குன்னு சாப்பிட்டு கையை கழுவிட்டு அப்படியே மறுபடியும் வந்துட்டு உட்காருங்க. வெளியே நீங்கள் கைக்குள்ளே போகிறப்பே வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா மேடம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போகிறாங்க, இன்ன வரைக்கும் புற ஏறிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் இது பண்ணிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் ரூமில் வந்துட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு ரோலிங் சேர் தானே, ஸோ உட்காந்துட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு அப்படியே நினச்சி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க இந்த ரோலிங் சேரில். அப்புறம் வந்துட்டு சரி அப்படின்ட்டு ஒரு 1/2 hour அந்த இதில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு சரி நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்படி ஓகே அப்படின்ற மாதிரி நல்லா இது பண்ணிகிட்டே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ ஒருத்தர் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சௌமிக்கு வந்துட்டு கால் பண்ணுறீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லிடி என்னம்மா அப்படின்னே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னே, என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது அப்படின்னே, மூஞ்சி இங்கே ஒரு மாதிரி போகுதுன்ட்டு கன்னத்தில் அப்படியே கை வைக்கிறாளா. எதுக்கு இப்போ கன்னத்தில் கை வைக்கிற, அவள் மூஞ்சி ஒரு மாதிரி போகுதுன்னு தானே கன்னத்தில் கை வைக்கிறோன்னே, நான் எங்கள் கன்னத்தில் கை வச்சுருக்கேன், அதான் கையை எடுத்து கன்னத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னே, இல்லையே அப்படின்னே, ஏய் உன்னை பார்த்து எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதுன்னொடனே, இல்லை அப்படிலாம் சரி நம்பிட்டேன் அப்படின்னே, சரி என்ன அப்படின்னே, சரி உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னே, என்னடி அப்படின்னே, உனக்கு தெரியுமா அப்படின்னே, என்ன அவர் இருக்கார்ல யார் அப்படின்னு, அதான் அவர் அப்படின்னு, எவர் அப்படின்னு,
சாமி வெறி ஆயிடுவேன் அப்படின்னே. ஏய் எனக்கு தெரியல யாருமா அப்படின்னே. சரி நான் கால் கட் பண்ணேன். சரி 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 உன் ஆள் அப்படின்னு. அது அப்படி சொல்லாதடி அப்படின்னு. அப்புறம் அவன் ஆளுன்னு சொன்னாவா இப்போ என்ன வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்படின்னோடனே சரி சரி சொல்லு விடு என்னவா அவருக்கு அப்படின்னோடனே கால் பண்ணார். சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி இதில் என்ன இருக்குது, நார்மலாக கேட்குறது தானே, நானே இருந்தாலும் அப்படி தானே கேட்பேன் அப்படின்னு. அப்படி கிடையாதுடி அப்படின்னு. ஓ இப்போ நான் பிடிச்சேன் வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது, நான் என்னை இது பண்ணி அப்படி இல்லடி அப்படின்னு. சரிம்மா என்ன பண்ண, பிடிச்சேன்னு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்களாம் கண்ணுக்கு தெரியுமா. அப்படி இல்லடி நான் அப்படி பார்த்துருக்கேன் என்னைக்காவது அப்படின்னோடனே. யார் கண்டா இனிமேல் பார்ப்பீங்க, கல்யாணம் ஆகிடுச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, இப்போ வந்துட்டு தூது வருமா அப்படின்ற மாதிரி நிறைய காதல் தூதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க. சரி விட்டு நிறைய நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன்னு. சரி சரி சொல்லு அப்படின்னு இப்படி ஃபோன் பண்ணார். ஸோ அதான் சொல்லிட்டேன் இல்லடி அப்படின்னு. இருடி அப்படின்னு. சரி சொல்லி தொலை. ஃபோன் பண்ணார். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் வந்துட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படின்ட்டு இப்படி சொல்கிறாரு. ஃப்ரீயாக இருந்த அப்படின்னா நம்ம வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாருடி அப்படின்னே. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு அவளுக்கே ஷாக். ஏன்னா இது பிளான்லேயே இல்லை, அவளுக்கு தெரியாது. சாரி எடுத்துகிட்டு கூட்டு போனா சரி அதைத்தான் சொல்கிறதுக்கு இது பண்ணுறா அப்படின்னோடனே. என்ன சொல்கிற உண்மையாலே வா வெளியே கூப்பிட்டு போகிறாரா அப்படின்னே. ஆமாம் ஃபோன் பண்ணி இப்படி நம்ம வெளில போகலாமான்னு சொல்லி கேட்டாருன்னே. சரி நீ என்ன சொன்னோன்னே. அதை ஏன்டி கேட்குற, கேட்டோடனே பொறை ஏறிடுச்சு, லொக்குன்னு இரும ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு. உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்கா நீங்கள் அவட்ட சொல்லும் போது? அவன்ட்டு எக்ஸ்பெக்டடான ரியாக்ஷன் தானே இது. நார்மலான ஒரு பீப்புள் இல்லை நார்மலான பர்சன் வந்துட்டு இப்படி எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வெளியே போகலாமான்னு கேட்டால் நம்ம ஒரு நார்மலான ரியாக்ஷன் வரும். ஓ ஆள்கிட்டருந்து வந்து எல்லாருக்கும் அதை தானே வரும், அதானே வரும். அப்போ என் மேலே தப்பு இல்லைன்னொடனே. தப்பே இல்லை, 100% நீ கரெக்டு தானே. அப்போ சரி எனக்கு ஒரு மாதிரி நான் லொக்குன்னு இருமிட்டேன். அப்புறம் அவர் வந்துட்டு இளமாறன் வந்து தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நிப்பாட்டினார். அந்தளவுக்கு இருந்துச்சுனோடனே. அந்தளவுக்கு அடி ஃப்ரீஸ் ஆகிருந்தோடனே. கேட்ட கேள்வி அப்படின்னோடனே நியாயம்தான். டேட்டுக்கு விட்ருக்காரு, ஜாலியாக போகிற அப்படின்னு. நீ வேறு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. ஏன்டி புருஷனோட தாண்டி வெளியே போகிற அப்படின்னு. இருந்தாலும் அப்படின்னோடனே. அது சரி வெக்கமா. அதுக்கப்புறம் அந்த கருமத்தெல்லாம் வேறு நாங்கள் பார்க்கணுன்னு இருக்குது. சரி சொல்லு அப்படின்னோடனே. ஏன்டி நீ இப்படி சொல்கிற, ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்குதுல்ல, நீ வேறு இப்படி உசுப்பேத்தாதடி அப்படின்னோடனே. நான் உசுப்பேத்தலம்மா உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னோடனே. சரி அப்போ நாளைக்கு டேட்டுக்கு போகிறோன்னே. ஆமாம் போகணும், அவர் கூப்பிட்ருக்காருலான்னே. என்ன மூஞ்சி தொங்க போட்டு சொல்கிறேன், நல்லா சந்தோஷமாக சொல்லிடுவேன், நல்லா வெளியே ஜாலியாக தானே போகிறோன்னே. தெரியலல்ல அப்படின்னு. ஏய் நடிக்காத அப்படின்னு. தெரியல என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இவர் கூட வெளில போனாலே எதையும் திங்க கூட விட மாட்டார். நம்ம போனோம் அப்படின்னா வாயை கட்டி வயிற்றை கட்டிட்டு தான் வரணும். நம்ம நல்லதாக ஒன்று சாப்பிட்லான்னு நினச்சா கூட வந்துட்டு இதில் எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் திங்க விட மாட்டார். போடி அப்படின்னு. அடி பாவி, உன் புருஷன் உன்னை டேட்டுக்கு கூப்பிட்ருக்கான்ற சந்தோஷம் இல்லை, அங்கே போய் திங்க விட மாட்டான்ற கவலை தான் உனக்கு இருக்குது என்ன அப்படின்னு. அப்படின்ட்டு ஒரு மாதிரி இவளுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கா. அப்படின்னோடனே. சரி பரவாயில்ல நீ தானே துப்புற தொடச்சிக்கலாம் அப்படின்னோடனே. வெக்கமே இல்லை என்ன அப்படின்னோடனே. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுலேருந்து அதெல்லாம் போயிடுச்சு, செத்து போயிடுச்சு அப்படின்னோடனே. நீ மூடு உடனே என்னையை வந்துட்டு இது பண்ணுவோன்னே. உண்மையாக சொன்னால் கசக்க செய்யுதா ப்ரோ அப்படின்னே. வாயை பொத்து அப்படின்னோடனே. சரி ரைட்டு விடு அப்படின்னோடனே.
சரி ஏன்னா வேற என்ன சொன்னார் அப்படின்னே, வேறு ஒன்றும் சொல்லலை அப்படின்னே. இவளுக்கு இதாக இருக்குது, என்ன சாரியை பற்றி சொல்லவே மாட்டேங்குது. இப்போ அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, சாரீ எப்படி இருக்குன்னு. ஏன்னா இவ தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ சாரியோட ரிவ்யூ கேட்கலான்றதுக்காண்டி சரி ரிவ்யூவை பற்றி சொல்லுவான்ட்டு வெயிட் பண்ணிட்டே தான் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் தான், ஆமாண்டி அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாருன்னே, என்ன அப்படின்னே, இப்படி வந்துட்டு உனக்கு தெரியாதுலன்னே, என்ன அது அப்படின்னே, இல்லை நேற்று நைட்டு இப்படி வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. அப்படி வந்தார், சாரி கொடுத்தாரு, கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக போயிட்டாரு அப்படின்னே. ஆஹா அது சரி, சாரியா எப்படி இருக்குது அப்படின்னு. சாரி செம்மையாக இருக்குடி, சூப்பராக இருக்குது அப்படின்னே. சாரி நல்லா இருக்கா அப்படின்னே. ஆமாம் இன்னும் நல்லா இருக்குது, போன தடவை கூட அந்த ஒரு சாரீ அது வந்துட்டு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு, இந்த சாரீ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த சாரீலாம் கட்டினா செம்மையாக இருக்கும் அப்படின்னே. ஆஹா சாரீ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலர் அவளே எடுத்து தூக்கி விட்டுட்டுருக்கா. அதாண்டி நல்லா இருந்துச்சு சாரின்னு. இவளுக்கு ஆஹா அப்பாடா அப்படி அவள் வந்துட்டு இப்போ அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கா சௌமி. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா இருந்துச்சா அப்படின்னே, ஆமாண்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு நீங்கள் நிப்பாட்டுறீங்க, நீ கேளு அது மட்டும் இல்லை அப்படின்னோடனே இவள் பார்க்குறா. அது மட்டும் இல்லை, என்ன இருந்தாலும் இத்தனை சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான், என்கிட்ட சேரின்னு மட்டும்தான் நான் சொன்னேன், ஃபோன் வந்துட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவள் அப்படியே பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட பேசிட்டே வந்துட்டு இப்படியே வந்துட்டு அந்த ஆஃபீஸ் ரூமை பார்க்குறா. பார்த்துட்டு சொல்லு வேற என்ன அது கொடுத்துருக்காரு உங்கள் வீட்டுக்காரு அப்படின்னே. இப்படி சொல்லாத அப்படின்னு. அப்பா நியாயமாக இது டேட்டுக்கு போவீங்களா, அவர் டேட்டுக்கு வந்துட்டு பொண்டாட்டின்ற உரிமையில் கூப்பிடுவாராம், நீங்கள் வந்துட்டு புருஷன்ற உரிமையில் போவீங்களா, கேட்டால் இப்படி கூப்பிடாத அப்படின்ட்டு சொன்னால் என்னன்னாங்க நியாயமாக இது அப்படின்ட்டு கேட்குறாளா. உடனே வந்துட்டு என்னத்தை பேச முடியும், அப்படியே என்ன இப்போ மட்டும் பேசக்கானா அப்படின்னு சொல்லிடும்போது மூடு அப்படின்னோடனே, சரி சரி சொல்லு அப்படின்னோடனே, என்னடி அப்படின்னோடனே, இல்லை சரி அப்படின்ட்டு ஒரு இப்படி டேட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்புறம் நான் 2 பேருமே பேசாமே இருந்தோமா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி சொன்னார். இப்படி நான் நேற்று நான் உனக்கு ஒரு சாரீ வாங்கி கொடுத்தேன்ல, அந்த சாரீ நாளைக்கு கட்டிட்டு வருவோன்ட்டு கேட்டார். உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே இவ அப்படியே ஆணு இப்போ சௌமி வாயை பொழந்துட்டா. நாளுக்கு இப்படி இவ்வளோ தைரியம், நாளுக்கு இவ்வளோ தைரியசாலிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துட்டு இந்த சைடு இப்போ ஆஃபீஸை பார்க்குறாலாம். பார்த்துட்டு அப்படியா பரவாயில்லடி, உன் ஆளை நான் என்னமோ நினச்சேன், ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கார் அப்படின்னே. சரி உடனே மூஞ்சி தூக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்னோடனே, நீ தான் மூஞ்சி தூக்குற மாதிரி பேசுகிறோன்னே. நான் மூஞ்சி தூக்குற மாதிரி பேசுகிறேன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அப்படியா, ஆனால் நாங்கள் சொன்னால் மட்டும் குத்தமாக தோட்டுக்குது அவங்களுக்கு அப்படின்னு. சரி நீ கேளு, அவர் வந்துட்டு இப்படி சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு அவர் நேற்றுக்கு சாரீ கொடுத்ததே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த சாரியை வந்துட்டு நாளைக்கு கட்டிட்டு போகணுன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணனே எனக்கு தெரில அப்படின்னே. என்ன பண்ணுறது தெரிலனா கட்டிட்டுப்பா, வேறு என்ன பண்ணுவாங்கன்னு. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன என்கிட்ட சொல்கிறதுக்குன்னு இல்லை, எனக்கு நர்வஸாக இருக்குன்னு. ஐயோ நர்வஸாக இருக்கா, அந்த ஊருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறப்போ உனக்கு நர்வஸாக இல்லைன்னு. உனக்கு தான் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும்ல அப்படின்னே. தெரியும், அதுக்கப்புறம் நீ எப்படி சைட் அடிக்கிறப்பெல்லாம் உனக்கு எப்படி நர்வஸாக இல்லைன்னு. நான் எங்கே சைட் அடித்தேன்னு. ஏய் இந்த பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியும். ஸோ அதனால் அப்படின்னு வாயில் மூடிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் இல்லை, நானும் அதுக்கு அப்படின்னே. நடிக்காத, நம்ம இங்கே பாரு, நம்ம வெளியே இருக்கிற பயல்களே வந்துட்டு நம்ம அப்படி பார்ப்போம். இதில் நீ வந்துட்டு இப்படி அழகான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ வச்சுருப்பியா, நீ பார்க்காம இருப்ப. இதில் எங்களை நம்பல சொல்கிறேன். சத்தியமாக நீ சொல்லு, நேற்று நைட்டு கூட அந்த ஆள் வந்தப்போ நீ பார்க்கல,
நீ ஒரு தடவை கூட அந்த ஒரு இதில் வந்துட்டு நீ பார்க்கல, ஒரு ஆசையில் நீ அவரை பார்க்கல அப்படின்னு அப்படியே வந்துட்டு யோசித்து பார்க்குறா. ஐயா அப்படின்ட்டு. ஏன்னா நிலா ஒளிக்கும் அவர் போட்டிருக்க சட்டைக்கும் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணிலாம் கேவலமாக பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு அமைதியாக இருக்கும்போது தெரிஞ்சிச்சு, என்ன சத்தத்தை காணா, அப்போ உண்மைதானே, உன்னோட உண்மை வந்துட்டு ரொம்ப அப்படியே சத்தமாக இருக்குது, இங்கே வரைக்கும் காது கிழியுது அப்படின்னோடனே இப்போலாம் கலாய்க்கிற நிலைமைக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு புலம்பிட்டு, என்ன சொல்ல எதுவும் காணோம்னே. அதான் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அடுத்த டாபிக் போனோடனே, நான் எதுக்கு அடுத்த டாபிக் போகணும், இந்த டாப்பிக்கே செம ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னோடனே, சரி ஃபோனை சரி 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 உடனே வந்துட்டு ஊழுன்னு வந்துட்டு ஃபோனை வச்சுருவேன் அப்படின்னே, நான் எங்கே ஊழுன்னு பண்ணேன்னு. சரி 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 சொல்லு, நாளைக்கு சாரி கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு. ஆமாம் சாரி கட்டிட்டு போகணும் அப்படின்னு. ஐயோ வெக்கத்தை பாருன்னு. நானாக வெக்கப்படலன்னு. ஐயா நீ இது பண்ணுறதுக்கு இங்கே வரைக்கும் மூஞ்சிலேருந்து அந்த பிரகாசம் இங்கே வரைக்கும் எங்களுக்கு வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க பார், இந்த கொளுத்துது அப்படின்னு. நானும் வெக்கப்படலன்னு. ஐயா நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு. சரி சரி நீ வாயை மூடு அப்படின்னோடனே, சரி 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 நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்னோடனே, அவரை சேர்த்து வச்சு பேசுகிறதா இருந்தால் அப்போ நீ எதுவும் கேட்காதுன்னே. இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அப்போ சரி சொல்லு அப்படின்னே. இல்லைடி இப்போ ஓகே நாளைக்கு டேட்டுக்கு போகிறேன், அவரை பற்றி பேச இரு உடனே அப்படியே ஆரம்பிக்காத அப்படின்னே. சரி அப்படின்ட்டு இப்போ நாளைக்கு டேட்டுக்கு போகிற, சாரீ ட்ரெஸ்ஸு அவரே கொடுத்துட்டாரு, மீததுக்குலாம் எங்கே போவ அப்படின்னு. மீதம் என்ன வேணும் அப்படின்னு. அடி பாவி தோடு செயின்லாம் வச்சுருக்கியா, உனக்கு ஜுவல்ஸ் இருக்கா அவன்கிட்ட, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ கடைசியாக வந்துட்டு சாரீ வந்துட்டு ஊரில் இருக்கும்போது தான் கட்டினேன், இங்கே வந்ததுலேருந்து நான் வந்ததுலேருந்து பார்க்கும்போதே நீ பேண்ட் சட்டை தான் போட்டுட்டு தர்ற, உன்கிட்ட அதெல்லாம் இருக்கா அப்படின்னு. அவன் யோசித்து பார்க்குறான், இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்ட்டு யோசிக்கும்போது, அப்படி நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல அந்த மாதிரி கேர்லி ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால அதெல்லாம் வாங்குறதே இல்லை. அப்போ ஊரில் மேரேஜ் ஆன புதுசில் வாங்கினது தான் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது, அதனால் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது என்ன யோசிக்கிற அப்படின்னு. இல்லை மேரேஜ் ஆன புதுசெல்லாம் வாங்கினதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஏய் லூஸு, நாளைக்கு வந்துட்டு உன் புருஷனோட டேட்டிங் போகிற, பழையதையே போட்டு போவாருன்னு. என்னடி அப்படின்னே. சரி சரி சொல்லலா தாயே, சரி என்னமோ பண்ணுற, நாளைக்கு சாரீ புதுசாக இருக்குது, மீதெல்லாம் வந்துட்டு வெளுத்து போய் இது மாதிரி இருந்து ஒரு மாதிரி ஃபேடானதை போட்டு போவேன், நல்லாவா இருக்கும் அப்படின்னு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு. மச்சான் ஷாப்பிங் போகலாம் மச்சான் அப்படின்னே. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, என்ன நீ சுண்டலி சொற்றோட தெரிகிற மாதிரி இருக்கேன்னே. என்ன சுண்டலி சொற்றோட தெரியுது அப்படின்னு. இல்லை திடீர்னு ஷாப்பிங்னு கூப்பிட்றிய, அதான் கேட்டேன். உனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன் பாரு, என்னை செருப்பு கழட்ட அடிக்கணும், ஃபோனை வை அப்படின்னா. சரி 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 சொல்லுன்னு. இல்லை மச்சான் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட இருந்தாலும் நீ கல்யாணத்தப்போ வாங்கினதுன்ற அப்போ கொஞ்சம் ஃபேடாக இருக்கும், அது வந்துட்டு புது ட்ரெஸ்ஸோட போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதுக்கு அதான் ஷாப்பிங் போவோம் அப்படின்னு. அப்படின்ட்டு யோசிக்கும்போது என்ன மச்சான் அப்படின்னு. சொல்கிறது லாஜிக்காக தான் இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, வாடி அப்படின்னு. சரி வா போகலாம் அப்படின்னு. அதான் மச்சான் நீ எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுற அப்படின்னு. சரி அது சரி அப்படின்ட்டு. சரி எப்போ கிளம்பலாம், என்ன போடலாம் அப்படின்னே. சரி எப்போ டேட் அப்படின்னே. நாளைக்கு அப்படின்னே. ஆஹா சரி நாளைக்கு டேட்னா அப்போது நாளைக்கு காலைலாம் போக முடியாது, இப்போயே கிளம்பி வரலாமா அப்படின்னு. இப்போ டைம் ரெடி, கொஞ்சம் லேட்டாக போகலாமா அப்படின்னு. லேட்டாக போனால் கடைலாம் நைட்டு வரைக்கும் இருக்கும், நம்ம ஒரு 5 மணி அந்த மாதிரி கிளம்பலாமா, இப்போ லஞ்ச் தானே ஆகிட்டுருக்கு, 5 மணிக்குன்னொடனே லஞ்ச் ஆகிட்டுருக்கா, லஞ்செல்லாம் எப்போயே ஆகி முடிஞ்சிடுச்சு அப்படின்னோடனே. எனக்கு இப்போ தாண்டி லஞ்சு முடிஞ்சிச்சு, ஸோ
ஒரு 5 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னே. சரி இது 5 மணிக்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தான் தோணுது, ஏய் ஆமாம் இப்போ நீ என் கூட 5 மணிக்கு வந்தால் நான் வேலை இருக்கேன், உனக்கு வேலை இன்னும் முடிகிறதுக்கு டைம் இருக்குமே உடனே. அதெல்லாம் பர்மிஷன் போட்டுக்கலான்னே. என்னடி சொல்கிறேன்னே, அது ஒன்றும் இல்லை, இப்படி உங்கள் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், உங்கள் பொண்டாட்டியோட ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னால் உன் ஆள் என்ன லீவு தர மாட்டாரா என்ன அப்படின்னே. சாவடிச்சிடு, அப்புறம் நீ வரவே வேணாம், நான் எங்கிட்ட போய் என்னமோ பிறக்கிட்டு வரேன், நீ வரவே வேணும்னு. அப்படிலாம் கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போகணுன்னு சொல்லிட்டு தான் கேட்டுறேன்னு. இல்லடி எப்படி விடுறோம். புருஷன் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு வேலை செய்யாமல் ஓபி அடிச்சுட்டு வெளியே வராங்கன்றதுக்காண்டி இப்படி நீ சொல்கிற. நான் அப்படி சொல்லுவேனாடி அப்படின்னே. நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குப்பா அப்படின்னே. சரி என்னமோ வா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி மச்சான் அப்போ நீ வந்துட்டு நான் பெர்மிஷனை வாங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்படியே கிளம்பு, நம்ம 2 பேரும் போயிடலாம், இங்கே வந்து பிக் பண்ணுறியா அப்படின்னோடனே. ஏன் நீ கேப் பிடிச்சிட்டு வந்தா அப்படின்னே. இல்லடி, இங்கேருந்து அப்படியே நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே அவங்க வந்து கொஞ்சம் தூரம் போனதுனாலே கடைகள் இருக்கும். ஏன் நீ கேப்லேருந்து வந்தாலுமே கொஞ்சம் தூரத்தில் தான் கடை இருக்கும், நீ அங்கே போய் நின்று நான் பின்னாடியே வந்துடுவேன்லன்னே. ஏன்டி உனக்கு இப்படி 2 பேர் போனால் காசு மிச்சம் இல்லைண்ணே. காசு மிச்சம் இல்லைண்ணா, நீ சோம்பேறித்தனப்பட்டு எடுத்துடுற அப்படின்னே. சரி ஏதோ ஒன்று வா ஏன் அப்படின்னே. சரி வை வந்து தொலைகிறேன் அப்படின்னே. சரி பாய், லவ் யூ, வச்சிரு வந்துடு, அப்புறமேல் நான் இந்த பெர்மிஷனை வாங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னொன்னே. சரி அப்படின்னே. சரி நீ போய் வேலையை பாருன்னொன்னே. சரின்ட்டு இவளும் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. நீங்களும் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சைடு இவளுக்குன்னா ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா சௌமி. என்னடா அது, இந்த ஆள் வந்துட்டு சேலையை வாங்கி கொடுக்குறோன்னு பார்த்தா டேட்டுக்கெலாம் கூப்பிட்ருக்கோம் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காளா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆள் என்னமோ நினச்சேன், ஆனால் தேடிடும் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரி இப்போ கேட்கலாமா, அப்புறமேல கேட்போம்மா, எப்போயே கேட்பான், போர் அடிக்குது, அந்த ஆளை போய் கொஞ்சம் வம்பிழுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நீ வந்துருச்சு அப்படின்னு டக்குன்னு நின்றுச்சு நிற்கிறாள். சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, எல்லாம் தூக்கத்தில் வேலை பார்த்துருக்காங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் வந்துட்டு ஃபோன் பேசிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா. அப்படி இருக்கும்போது எங்கடி போகிற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லை ஒன்றும் இல்லை, பாஸ்கிட்ட போகணும் அப்படின்னு. எதுக்கிட்ட அந்த ஆளை பார்க்க போகிற அப்படின்னே. இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஈவினிங்கில் வந்துட்டு பெர்மிஷன் போடணும் அப்படின்னே. அப்படின்னே. ஆமாண்டி ஒரு பெர்மிஷன் மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு. என்ன வேலை எதுவும் அவசரமானோடனே. ஆமாம் ஒரு ரொம்ப முக்கியமான வேலை, அதனால தான் பெர்மிஷன் போட்டு போகிறேன்னு. சரி நீ பெர்மிஷன் கேளு அப்படின்னோடனே. ஹேண்ட்டு போய் கேளு அப்படின்னோடனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹேண்ட்கிட்ட வந்துட்டு போகும்போது வந்துட்டு இப்படி ஹேண்ட் அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு, இந்த பிள்ளைக்கு என்ன அப்படின்னே. சொல்லு சௌமி அப்படின்னோடனே. இல்லை ஹேண்ட் எனக்கு வந்துட்டு பெர்மிஷன் வேணும், நான் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னே. ஏன் எங்கே போகிற அப்படின்னே. என்னடா இந்த ஆளே ஒரு மாதிரி கேட்குறேன், அந்த ஆள் அதுக்கு மேலே கேட்பான் அப்போ அப்படின்னே. அது ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ், நான் கொஞ்சம் வெளில போகணும் அப்படின்னே. ஏன் அதுக்கு வாய் அப்படி போகுது அப்படின்னே. ஓகே என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம், ஒரு பெர்மிஷன் தானே கேட்குறேன், தர வேண்டியதானே. நீ எப்படி பழகிருந்தாலும் நான் உனக்கு பெர்மிஷன் இப்போதைக்கு தர முடியாது, என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னே. பர்சனல் ரீசன் அப்படின்னே. என்ன ரீசன் அப்படின்னே. அப்படின்ட்டேன்னா தெரியுது இவன் வேணும்னே தான் அவர் வம்பளுக்காரு. அவர் வந்துட்டு சும்மா இவளுக்கு என்ன பர்சனல் ரீசன் இருக்க போகுது, மேடமோட ஒன்று ஊர் சுற்றுவா, இல்லைன்னா தனியாக போய் ஊர் சுற்றுவா, தனியாக ஊர் சுற்றுற அளவுக்குலாம் இது இல்லை, மேடமோடு தான் போகிறா, என்ன ஏதுன்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கலாம், சும்மா வம்பளுப்போமே அப்படின்றதுக்காண்டி தான் அவரும் இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த மேட்டர்லாம் தெரியாது. உடனே வந்துட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. என்ன அப்படின்னு. பாஸ் வந்துட்டு அப்படி மேடம் டேட்டுக்கு கூப்பிட்ருக்காரு. என்ன சொல்கிற அப்படின்னு. உங்களுக்கும் தெரியாதா அப்படின்னு. நான் உங்களுக்கு தெரியும்னு நினச்சா சும்மா விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருந்தேன், சத்தியமாக தெரியாது உடனே.
அப்படியா? அப்போ தெரியாமல் என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னு. அதுதானே வெளியே போனோம்னா எப்படி என்கிட்ட தான் சொல்லணும், நான் தான் ஹோட்டல் புக் பண்ணுறது எல்லாம் பண்ணுவேன், இதுவுமே இன்னும் சொல்லலையே அப்படின்னு. அப்படியா? ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி டேட்டுக்கு போகலாம் வா நாளைக்கு இப்படின்ட்டு சொன்னார்னு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னே. உண்மையாலே வா அப்படின்னே. என்ன சரி போய் பெர்மிஷன் எது சரி அவங்க டேட்டுக்கு போகிறாங்க நீ எதுக்கு பெர்மிஷன் கேட்குற அப்படின்னே. அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அதான் சொல்கிறேன்ல டேட்டுக்கு போகிறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி நான் போகிறேன். அப்போனா நீ நாளைக்கு தானே லீவு போடணும், இன்றைக்கி இது போகிறேன். ஐயோ பாஸ் உங்களுக்கு தேவையா, நான் எதுக்கோ பண்ணுறேன், எனக்கு லீவு பெர்மிஷன் தர முடியுமா முடியாதானே எனக்கு தெரியாது, போய் பாஸ்ட்டை கேளு அப்படின்னே. நீங்கள் தான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணால் அவர் டக்குன்னு தந்துடுவாருன்னு. நீ இப்போ போய் சும்மா சொன்னால் கூட அவர் டக்குன்னு தந்துடுவாருன்னு. ஏன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாரா, அவனுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. சரி நான் போய் அவர்கிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாக் பண்ணுறேன். நாக் பண்ணும்போதே அவர் தெரிஞ்சிச்சு, ஏன்னா பார்த்துட்டு தானே இருக்கார். ஸோ வந்துட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே திறந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்துட்டு நிற்கிறாளா, அந்த கதவுக்கிட்டே நிற்கிறா. இவரும் பார்க்குறாரு, நீ என்ன தான் பண்ணுறேன்ட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கார். அதாவது கீழே குனிஞ்சிட்டு எழுதிட்டே இருக்காரா. இவர் ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா. இவர் வந்து அதுக்கப்புறம் நிமிர்ந்து பார்க்குறாரு. இவர் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டே நிற்கிறாளா. இவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, சொல்லிட்டாங்களா அம்புட்டியும். அதுக்குள்ளேயே நானே வந்துட்டு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வரல, அதுக்குள்ளேயே இவர் தகவல் கேட்டு இங்கே வந்துட்டு என்கிட்ட பேசுறதுக்கு வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு, என்ன வேணும் மிஸ் சௌமியா அப்படின்னே. பாஸ் நீங்கள் யார், எப்படிப்பட்ட ஆள், என்கிட்டலாம் வந்துட்டு என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது பாஸ் அப்படின்னு. ஐயோ இவ வேற ஒருத்தி, என்ன வேணும் உனக்கு, சும்மா வந்துட்டு லொடன்னு ஓலப்பாயில் வந்துட்டு தண்ணியை ஊற்றுன மாதிரி லொடன்னு பேசவே கூடாது. அப்படியே வந்துட்டு அவள் பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு, என்ன பாஸ் அசிங்கப்படுத்துறீங்களான்னு. ஆமாம் அப்படின்னு. இதை விட நிறைய அசிங்கம்லாம் நீ பட்டிருக்க, இது ஒன்றும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தானே. அண்ணா உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னொன்னே அப்படியே லேசாக அப்படியே நக்கல் கொடுக்குற மாதிரி தெரியுது பாஸ்னோடனே. உனக்கு லேசாக தான் தெரியுதா, நான் ஃபுல்லாகவே உனக்கு நக்கல் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னோடனே. சோத்துலேயே அடைவாங்காச்சு சேத்துலேயே அடைவாங்காச்சு சரி அப்படின்ட்டு. சரி பாஸ் அது அப்படின்னோடனே. சரி எதுக்கு இங்கே வந்த அப்படின்னோடனே. அது இல்லை பாஸ். சரி என்னவா, ஏதோ டேட்டுக்கெலாம் கூப்பிட்ருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னோடனே. ஆமாம் என் பொண்டாட்டி டேட்டுக்கு கூப்பிட்டு. என்ன பாஸ் சத்தியமாக சொல்கிறேன், நான் சொன்னப்போ கூட நம்பல, என்ன அவ்வளோ டெவலப் ஆகிட்டீங்க, ஆகலாம் அதுக்காண்டி இவ்வளோ டெவலப் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகக்கூடாது அப்படின்னு. ஏன்டி நீ வேற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ஏன் நான் வாட்டுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு படியேறி போயிட்டுருக்கேன், பிடிச்சி இழுத்து விட்ற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னே. இல்லைப்பா சொல்கிறேன் சும்மா ஒரு இதுக்காண்டி அப்படின்னே. நீ எந்த இதுக்காண்டி சொல்ல வேணாம், சரி எதுக்கு அந்த சொல்லு, சும்மா லொடலான்னு பேசிட்டு ஏன் நேரத்தை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அப்படின்னே. ஓகே சரி நான் வந்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஸோ பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னே. நம்ம கொடுத்து வச்ச மாதிரி பேசுகிற அப்படின்னே. இந்த ஆளுக்கு உதவி இருக்கக்கூடாது, ரொம்ப மண்டையாக பேசுகிற அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழங்கிட்டே பேசிகிட்டு இருக்காளா. உடனே வந்துட்டு இந்த மாதிரிம்மா இந்த மாதிரி பொண்ணே பேசுகிறதா சத்தமாக பேசணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தெனாவட்டா. ஏன்னா தலையை வந்துட்டு டேட்டு கூப்பிட்டான்ற தைரியத்தில் பேசிகிட்டே இருக்காரா. அப்படி இருக்கும்போது, இல்லை உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணல அப்படின்ற என்னை அடிச்சுக்கணும் தலைப்பாடு அப்படின்ட்டு சும்மா புலம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளா அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரா. பாஸ் எனக்கு என்னமோ நீங்கள் ரொம்ப தலகாணத்தில் ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னே. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, இல்லையே நான் என்ன தலகாணத்தில் ஆடுறேன் அப்படின்னு. பாஸ் இப்போ நினச்சேன்னா கூட
நீங்கள் டேட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்களா? நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ களைச்சி விட முடியுமோ நான் களைச்சி விட்ருவேன். யோசிக்கவே மாட்டேன். டேட்டே கேன்சல் பண்ணுற அளவுக்கு நான் ஏதாவது பண்ணி விட்ருவேன்னொடனே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏய் என்ன சொல்கிற அப்படின்னே, பாஸ் நான் யார் தெரியுமா? சௌமிக்கு வந்துட்டு உயிர் தோழி. அவ அவள்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது ஒன்றுனா துடிதுடிச்சு போயிடுவா என் ஆள். அதனால் ஓவராக பேசுகிறீங்க. ஓவராக அது என்ன சொல்கிறது, அது என்னமோ சொல்லுவாங்களே, ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது பாஸ். இப்போ தானே டேட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு பொழுது போகணும், நாளைக்கு காலையில் போகணும், நாளைக்கு சாயங்காலம் வரணும், வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேட்டுக்கு போகணும். இவ்வளோ நேரம் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம். கொஞ்சம் அதனால் பார்த்து பண்ணுங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. என்னையவே நீ வந்துட்டு மிரட்டி பார்க்குறல்ல, என் பல்லையே பிடிங்கி பார்க்குற, சரி அப்படின்ற மாதிரி. சரி எதுக்கு லீவ் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறானே. அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒரு வேலை இருக்குது என்னமோ, வீட்டுக்கார் வந்துட்டு ஏதோ டேட்டுக்கு போகலான்ற மாதிரி கூப்பிட்ருப்பாரு போல். வேலை வெட்டி இல்லாமல் அவளை போய் கூப்பிட்ருக்காரு. அவள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பிஸியாக இருக்கிறவள், இந்த ஏரியாலே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி. அவளை போயிட்டு வெட்டியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு டேட்டுக்கு கூப்பிட்ருக்காரு. ஸோ அதான் சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வெளியே போகிறாங்க, சரி ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பண்ணலான்றதுக்காண்டி நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி மீட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னே அவர் பார்க்குறாரு. நான் எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறேன்னா எனக்கு ஈக்குவலாக இன்னும் அசிங்கப்படுத்துகிறான்ற மாதிரி பார்த்துட்டு, சரி எதுக்கு நீ போகிற அப்படின்னே, எதுக்கு வேணாலும் போவேன் பாஸ். அவங்க 2 பேர் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா வந்துட்டு நான் சொல்ல போகலாம் அவளுக்கு. அப்படி இல்லையா, அவங்க வீட்டுக்கார் ரொம்ப பேசுனா, மண்டையாக பேசுனா பிரித்து விட்றதுக்காக நிறைய ஐடியாஸ் கைவசம் நிறையா இருக்குது பாஸ். அதுவும் மட்டும் இல்லாமல் நான் வேறு சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கேன். நான் எனக்கு இந்த பெருசாக இந்த கமிட்டடான பர்சன்ஸ்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்களாம் எப்படி பிரித்து விடலான்ற மாதிரி காலேஜ் டைம்ஸ்லேருந்தே இந்த வேலை நானும் அவளும் ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா பொசுக்குன்னு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி கை வேறு பரப்பரான்னுது. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சரி பரவாயில்ல, ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு வாழ்க்கை ஏதாவது பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கூட தோணலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற பெர்மிஷனை பொறுத்து அதோட நிலைப்பாடுகள் மாறும் அப்படின்ற மாதிரி. இவளும் விளையாட்டுக்கு தான் பேசுகிறா, அவருக்கும் தெரியுது விளையாட்டுக்கு தான் பேசுகிறான். அட் த சேம் டைம் அவரும் விளையாட்டுக்கு தான் பேசுகிறான்றது இவளுக்கு தெரியுதா. சரி ஈடு கொடுத்து தான் பார்ப்போம் எந்த அளவுக்கு தான் 2 பேரும் இப்போ எக்ஸ்ட்ரீம் அந்த பேச்சுவார்த்தை சண்டை வாய்க்கால் வாய்ப்பு சண்டை வருதுன்ற மாதிரி பார்ப்போன்ட்டு மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வரும் ஜங்குக்கு ஒரு மாதிரி அள்ளி விட்டுருச்சு. ஏன்னா இவளை பற்றி தெரியும், இவ சும்மாவே வந்துட்டு வாயிலே வந்துட்டு பேசி ஏதாவது பண்ணுவான்ற மாதிரி தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி A to Z நல்லா தெரிஞ்சனால அவருக்கு பயமாயிடுச்சு. சரி என்ன பண்ண போகிற அப்படின்னே, அப்படி வாங்க வலிக்கு. அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஏதோ அதான் சொன்னேன்ல, அவன் வீட்டுக்காரர் டேட்டுக்கு கூப்பிட்ருக்காரான். அதான் நான் கேட்டேன், சரி அவங்க 2 பேர் சேர்கிற மாதிரி இருக்கட்டுமே. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரா. அதுவும் இல்லாமல் அது யாரோ நல்ல மனுஷன் கொடுத்த ஐடியாவில், ஐ மீன் அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேறு ரொம்ப பிடிச்சி போச்சான். அதுக்கெல்லாம் காரணம் அந்த நல்ல பின்னாடி அந்த வீட்டுக்காருக்கு பின்னாடி இருக்க அந்த நல்ல மனசுக்குள்ள ஒரு பெண்ணாக தான் இருக்கும். ஸோ அதான் சரி இவ்வளோ பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணி 2 பேர் சேர்ந்துருக்கட்டுமேன்ட்டு நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அவளுக்கு அந்த ஐடியா பிடிச்சி போச்சு. சரி மச்சான் அப்போ வந்துட்டு 2 பேரும் ஈவினிங் ஆட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னான். சேர்த்து வைக்கலான்ட்டு தான் யோசித்து இந்த ஐடியா சொன்னேன். அந்த ஐடியா பிடிச்சனால ஈவினிங் மீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா பாஸ் அப்படின்னே அவர் பார்க்குறாரு. என்ன ஐடியா கொடுத்தா அப்படின்ட்டு என்ன சொன்ன அப்படின்னே, அது இல்லை பாஸ், அது உங்களுக்கு எதுக்கு, அது அவங்க புருஷன் பொண்டாட்டி என் ஃப்ரெண்டுக்குள்ளே இருக்குது, அதனால் வந்துட்டு அது பர்சனல். ஏய் சும்மா நைன்னு அதை சும்மா சொல்லுவா. இப்போ என்ன சொன்ன அப்படி உட்கார அப்படின்னே, என்ன பாஸ் இப்போ மரியாதை வர மாதிரி இருக்குது அப்படின்னே, சரிம்மா தாயே, சரி ஏதோ வந்துட்டு வாய் சவடாவில் சொல்லிட்டேன்,
உட்காரு அப்படின்னோடனே அதான் சொன்னான், நல்லா அண்ணனும் தம்பி நல்லா வாய் ஜப்பாக தான் இருக்கேன். அவன் சொன்னான் தம்பி மட்டும்தான் வாய் ஜப்புன்னு, இங்கே பார்த்தா அண்ணனும் அப்படி தான் இருக்கான் போலன்ட்டு. இவன் மூணுன்னு பேசுகிறாளா அவருக்கு கேட்குது. இது வேறு அந்த பழைய இன்சிடெண்ட்டை வேறு லைட்டாக ஞாபகப்படுத்தி விட்டாளா. இவருக்கு வந்துட்டு இப்போ அதை தான் கேட்டாகணும் அப்படின்றதுனால, ஏய் தேவையில்லாமல் பேசாத, நீ வந்துட்டு மேட்ருக்கா என்ன சொன்ன அப்படின்னே, அது ஒன்றும் இல்லை, சாரி வாங்கி கொடுத்தீங்க, அப்புறம் போட்டுக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் எங்கே யார் வாங்கி தருவா அப்படின்னே, அப்படின்ட்டு அவர் முழிக்கிறாரா. அதான் நானே வந்துட்டு சரி மச்சான் ஓகே சாரி வாங்கிட்டேன், தோடு செயின் வளையல் அந்த மாதிரி ஜுவல்ஸு ஆர்னமெண்ட்ஸ்லாம் எங்கிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் வந்துட்டு என்கிட்ட பழசாக இருக்குன்னு சொன்னான். சே ஃபஸ்ட் டைம் டேட்டுக்கு போகிறேன், நல்லா புது ட்ரெஸ்லாம் போட்டு போடுறேன், இது பண்ணி போனால் நல்லா இருக்காதுல்ல, ஸோ அதான் கொஞ்சம் புதுசாக போட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அவளை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னே. அப்படியே அவர் பார்க்குறாரு. அதான் பாஸ் வேற ஒன்றும் இல்லை, அதுக்காண்டி தான் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், சரி ஸ்டார்டிங்கில் தான் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, இனிமேலாவது வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 பேர் சைடுக்கும் புத்திமதி சொல்லி சேர்த்து வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் ஒரு கியூபிட் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னே. அப்படியே பார்க்குறாரு. சரி போய் தொலைது, நம்மளுக்காண்டி தானே பண்ணுறா அப்படின்ட்டு. சரி எப்போ போகிற அப்படின்னே, அது என் மச்சான் கூப்பிடுவா, அவள் கால் பண்ணோடனே கிளம்பிடுவேன்னொடனே. அப்படியே பார்க்குறாரு. சரி சரி போயிட்டு வா அப்படின்னே. ஓகே பாஸ், கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் சொல்லிட்டு போயிடுறேன். இராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் அதிகம். ஸோ நீங்கள் யார்கிட்ட ஆணவத்தை காட்டுறீங்கன்ட்டு பார்த்து காட்டுங்க. ஏன்னா அவங்க எதிராப்பில் இருக்கிறவங்க, அவங்களோட ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க பயங்கரமான ஆளாக இருந்தால் அவங்க ஆணவத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காளா. அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எதிராக வந்து நிற்கும், நான் என்ன கனவாக கண்டேன், எப்படியோ கம்பெனியில் இருக்கவனுங்க கம்பெனியை அழிச்சு நான் அவனுங்களுக்கெல்லாம் மேலே ஏறி வந்து நான் இப்படி ஒரு இடத்துல நின்னா இவெல்லாம் வந்துட்டு என்னை பார்த்து தத்துவம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, என் நேரம் நான் ஒழுக்கமயிராக நடந்துருந்துருக்கணும், கரெக்டாக பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன புதுசுலேயே ஒன்றுமா நல்லா ஜாலியாக அவட்ட பேசி சிரித்து இருந்திருந்தா இந்நேரம் இந்த நாயெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு, என்ன பாஸ், என் பொண்டாட்டி கூட நான் நல்லா பேசி சிரிச்சிருந்தா இந்த நாயெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுமான்னு என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னே. ஜங்குக்கு இப்படி பார்க்குறான். அடி பாவி எப்படி மனசுக்குள்ளே இருக்கிறது சொன்னோடனே, பாஸ் நான் வந்துட்டு ஆப்போசிட்டில் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாங்கன்றத அப்படியே வந்துட்டு நான் கேட்ச் பண்ணுறதுல தான் பாஸ் நான் ஸ்பெஷலிஸ்ட்டே. அதனால தான் பல பேர் லவ்வில் வந்துட்டு நான் வந்துட்டு விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். அதே விளக்க ஒரு லாரி மண்ணை போட்டு நான் அணைச்சி விட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்க, பார்த்து பேசுங்க ஓகே அப்படின்னே. அப்படியே பார்க்குறான், எப்படிப்பட்ட ஆள்கிட்ட வந்து சீக்கிரம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு வந்துட்டு இது ஒரு மாதிரி ஸ்பாட்டிவாக தான் அப்படியே எடுத்துகிட்டு பரவாயில்ல சின்ன பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஜாலியாக தான் எடுத்து பேசிட்டு, அதாவது தங்கச்சி வயசு தானே இவளுக்கும், ஸோ அதனால சரி ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிறாள் இவ அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணிவிட்டு அது பெருசாகவே அவர் கன்சிடர் பண்ணல. இவன் வந்துட்டு பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு ஆடு வந்துட்டு தலையை கொடுத்து வெட்டுன்னா வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இவ இருக்கா. அப்படி இருக்கும்போது சரி பாஸ் என் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கா, சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னே. சரி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னே. என்ன பாஸ் வாங்கிங்க, பிடிச்சது வாங்கி தரவா, என்கிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு தான் பாஸ் வாங்க முடியும், என்கிட்ட நான் என்ன பண்ணேன், எங்கள் பாஸ் வந்துட்டு சம்பளமே கம்மியாக தான் பாஸ் போடுறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது, அவர் கொடுக்குற சம்பளம் பத்தவே மாட்டேங்குது, திங்கிறதுக்கு அதுக்கு இதுக்குனே பத்த மாட்டேங்குது, என்ன பண்ண அப்படின்னோடனே. நான் காசு கூட தரேம்மா, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாளா, வாங்கி கொடுமா அப்படின்னு. அப்படியா சரி நான் ஃபோன் பண்ணுறேன், அங்கே போயிட்டு நாங்களாம் செலவு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எங்களுக்கு அதுக்கப்புறம் செட்டில் பண்ணுங்க அப்படின்னே.
ஒரு டேட் போகிறதுக்குள்ளே என்னென்னலாம் நான் பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு சரி அப்படின்ட்டு சரி பாஸ் நான் போயிட்டுறேன் அப்படின்ட்டு அவள் எந்திரிச்சு போகிறப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே சரி உனக்கு எப்படி தெரியும் நாங்கள் டேட்டுக்கு போகிறது எல்லாமே பாஸ் ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ பாஸ். நீங்கள் அவளுக்கு வந்துட்டு வேணால் புருஷனாக வேணா இருக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் அவளுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னோடனே அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு வந்துட்டு இங்கே பாருங்க பாஸ், அவள் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயக்கப்படுற விஷயத்த கூட அவள் என்கிட்ட சொல்லுவாள். நீங்கள் நேற்றுக்கு என்ன பண்ணீங்க, என்னென்னலாம் நடந்துச்சுன்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் என்கிட்ட அப்படின்னோடனே என்ன பண்ணேன் அப்படின்னே நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டு அவருக்கு என்னென்னா அந்த டீ கடை மேட்ரு அங்கே நின்று அண்ணன் தம்பி 2 பேரையும் வந்துட்டு கலாச்சி விட்டுருப்பீங்க, இதையும் சொல்லிட்டாலாம், அதெல்லாம் சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்குமே அப்படின்ட்டு அவர் அப்படி கேட்குறாரா. இல்லை நேற்றுக்கிழமை நைட்டு வந்தீங்களா, வந்து சாரியை கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்ணிங்களா, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, என்னம்மா ஓகேவாம்மா, நாளைக்கு போகலாமாம்மா, ரொம்ப பார்த்துக்கோம்மா, சாப்பிடுமா, பார்த்து சாப்பிடுமா, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ வளைஞ்ச மாதிரி அப்படியே என்ன சொல்கிறது, பாசத்தை வலிச்சு வாரி ஊற்றின மாதிரி கேள்விப்பட்டேனோடனே அவர் அப்படி பார்க்குறாரு. என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, நம்மளுக்குள்ளே இருக்கிறதுக்கு இவர்கிட்ட சொல்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பாஸ் நான் அன்றைக்கே ஒரு நாள் சொன்னேன், நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் வந்துட்டு சொல்ல மாட்டேன்னொடனே நான் போய் அவகிட்ட கேட்குறேன்னொடனே அவள் எப்படி சொல்லுவான்னு கேட்டீங்க. அவள் சொல்லுவாள் பாஸ், ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு, அவன் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுவாள் அப்படின்னே. என்ன எல்லாத்தையும் சொல்லுவாளா அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சே இருக்காரா. சரி இருந்தாலும் இப்போ இவ்வளோ கற்று விட்டதே போதுன்ட்டு சரி பாஸ் நான் போயிட்டு வரேன், ஏதாவது காசு வேணும்னா அமுச்சு விடுங்க, அப்புறமே பார்த்து செஞ்சுக்கலாம் அப்புறம்னே. சரி அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் அன்றைக்கி சாரி மாதிரியே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் டக்குன்னு வந்து உட்காந்துட்டு அன்றைக்கி ஒரு தடவை ஹெல்ப் தான் பண்ணேன், இன்றைக்கும் ஹெல்ப் தான் பண்ணுவேன், நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்சர்வ் பண்ணி அவளுக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டுன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவளுக்கு அடுத்த தடவை நீங்கள் வாங்கி தரணும். ஒரு தடவை தான் அந்த கியூபிட் வந்து ஹெல்ப் பண்ண முடியும், பொழுதன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் கியூபிட் கிடையாது அப்படின்னோடனே. அப்புறம் என்ன ஆகணுன்னே அது என்னவாவோ இருந்துட்டு போட்டோம், ஒரு தடவை தான் பண்ணுவேன், நான் இப்போ சாரீ வாங்கி கொடுத்துட்டேன்ல, அவளுக்கு வந்துட்டு சாரீ இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுங்க, அதே மாதிரி நாளைக்கு ஜுவல் போட்டு வருவா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சும்மா வந்துட்டு என்கிட்டே ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க, அப்புறம் புருஷன் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, அதுக்கு பேசாமல் நானே அவள் கூட இருந்துடலாமே அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னோடனே. என்ன பாஸ் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, சாரி ஒரு தடவை ஹெல்ப் பண்ணேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் நீ பார்த்து எடுத்துக்கணும், ஜுவல்ஸும் நான் தான் இது பண்ணேன்னா ஒரு தடவை தான் பண்ணி கொடுக்க முடியும், எல்லாத்தையும் பொழுதன்னைக்கும் பண்ணித்தரதுக்கு பேர் உதவி இல்லை அப்படின்னே. நாளைக்கு பார்த்துக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு தடவை தான் பண்ண முடியும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் தான் லவ்வு. சும்மா வந்துட்டு நான் சொல்கிறத அப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு பேர் லவ் இல்லை. ஒருத்தவங்க கடமைக்கேன்னு சொல்கிறத கடமைக்கேன்னு செய்கிறது, இதுக்கு பேர் லவ் கிடையாது. பேசாமல் நானே வாங்கி கொடுத்துருவேனே என் காசை வச்சுட்டு, எதுக்கு உங்களை வச்சு நான் இது பண்ணணும் அப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுதா. சரி நீ இப்போ இன்னைக்கு ஈவினிங் வாங்கி கொடு, அவருக்கு என்ன வேணுமோ எதுனாலும் வாங்கி கொடு, பார்த்துக்கலாம். நீ வந்துட்டு எந்த மால் போகிறா, இந்த மால் போகிறியா இல்லை அந்த அங்கிட்ட ஒரு மால் இருக்கே அங்கே போகிறானே. மால் போகிறோம்மா, ஐய அவ்வளோ சீன்லாம் இல்லை எங்களுக்கு அப்படின்னே. அப்புறம் எங்கே கூப்பிட்டு போகிறோன்னே, அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, நாங்கள் அங்கே போய்க்கிறோம் அப்படின்னே. நீ நல்லா இது பண்ணணுன்னே. பாஸ் உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு, எனக்கு தெரியும். அவளை எங்கே கூப்பிட்டு போய் எதை வாங்கி கொடுத்தா எதுக்கு சந்தோஷப்படுவான்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னே. அவளுக்கு அவரால் எய்த்தும் பேச முடியலடே, எனக்கு புருஷன் எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு எய்த்தும் பேச முடியாமல், சரி ஏதோ ஒன்று அவளுக்கு வாங்கி கொடு பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னே.
சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கிளம்ப. சரி பாஸ் அவள் ஃபோன் பண்ணுவா, அப்போ நான் போயிடுறேன் அப்படின்னோடனே சரி எப்படி போப்புற, எப்போ போப்புற அப்படின்னோடனே அவள் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான். வந்து இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் கிளம்ப போகிறப்போ ஒரு ஃபோனு, இங்கே ரீச் ஆகிட்டு இன்னொரு ஃபோன் பண்ணுறேன்னா அப்புறம் அப்படியே போக வேண்டியதுன்னே அவன் இங்கே வராள் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே எதுக்கு, என்ன பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. என்னடா அது இவ்வளோதான் பிக் பண்ணுறதுக்கு வரா அப்படின்னோடனே என்ன பஸ் படுறமையா அப்படின்னோடனே இல்லையே நான் எதுக்கு வராமல் பண்ணோம் பாஸ். நான் வந்துட்டு அவள் என்ன சொன்னான் என்ன, நீ வந்துட்டு வந்துரு, நான் வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன், கேப் பிடிச்சி வந்துருன்னா. நான் சொன்னேன் நீ நானும் ஒரே வழியில் தான் போகிறோம், நான் எதுக்கு கேப் பிடிச்சிட்டு போகணும், நீ வந்து என்னை கூப்பிட்டு போன்னு சொன்னேன் அப்படின்னே அவள் திட்டுனா சோம்பேறி மாடு எருமை மாடு அப்படின்னோடனே உண்மையை தானே சொல்லியிருக்கா அப்படின்ட்டு சரி ஜங்கு சொன்னோடனே என்ன சொன்னீங்க பாஸ் அப்படின்னே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே கேட்டுச்சு. அந்த அளவுக்கு அதை நான் செய்கிறேன்ல, இருங்க சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் மொத்தமாக பாயிண்ட் வச்சு உங்களுக்கு கிளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். இப்படி மொத்தமாக கேபில் வந்துட்டு வந்துட வேண்டியதானே. இல்லை இல்லை என்னாலாம் அதில் வரல, நீ இப்படி தானே போகிற, அப்படியே என்னையும் பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொன்னேன். அவள் ஒரு மாதிரி 2 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டான். எப்படி அப்படி சரின்னு சொன்னனால நான் கேட்டனால நான் வந்துட்டு அவள் கூட இப்போ வண்டியில் போகிறேன், நீங்கள் சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாள். அவர் பார்க்குறாரு. டே ஜங்குக்கு நீயே பேசி பேசி அசிங்கப்படுறடா அப்படின்ட்டு அப்படின்னோடனே பாஸ் இப்போ என்ன திணற மாதிரி தெரியுது. இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் வாயில் இந்த வார்த்தை வந்து சோம்பேறி மாடு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த சோம்பேறி மாடு தான் இப்போ உங்கள் கொண்டாட்டியோட வண்டியில் போவா, வேடிக்கை நின்று பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படி டாட்டா காமிச்சு வழி அமுச்சு விடுங்க அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி போய் தொலையுது அப்படின்ட்டு சரி பாஸ் அவள் வருவா, நான் வேணா உங்களுக்கு கிளம்ப போகிறப்ப ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே மாடியிலேருந்து இங்கேருந்து இன்றைக்கி ஜாம் ஆகுது. அதாவது நீங்கள் இங்கே மாடியில் நின்றுட்டு நீங்கள் கீழே பாருங்கள், நான் வந்துட்டு வண்டியில் போகிறப்ப அப்படியே உங்களுக்கு டாட்டா காட்டுறேன், நீங்கள் எனக்கு டாட்டா காட்டுங்க ஓகேவா அப்படின்ட்டு அவர் சொன்னோன்னே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன பாஸ் கோவமா, அதாவது நான் உள்ளே வரும்போது பெர்மிஷன் கேட்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி மண்டையாக பேசுகிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் கோவப்படுறத பார்க்கும்போது இந்த குழுன்னு ஏசி ரூமில் இருக்கும்போது கோவப்படுறப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கோவப்படுறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு வந்துட்டு அப்படியே குழுன்னு மணாலியில் இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா செம்மையாக இருக்குது அப்படின்னோடனே அவர் போய் பார்த்துட்டே இருக்கார். நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சரி பாஸ் நான் போய்ட்டு வரேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லா இருக்கீங்க பாஸ். எனக்கு நீங்கள் இப்படி ஒரு மாதிரி ஃபேஸு இதெல்லாம் உங்களோட எமோஷன்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பாஸ், நான் போயிட்டு வரேன். அப்புறம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதவு கிட்ட வரைக்கும் போயிட்டு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான்னா நான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எனக்கு மேலேருந்து டாட்டா காட்டணும் ஓகேவா அப்படின்னு அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சாரா. ஓகே பாஸ் போயிட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கதவை மூடி டக்குன்னு முடினாலே ஒரு பார்க்குறாரு. எனக்கு நானே இவக்கிட்ட வாயை கொடுத்தா அவன் மாட்டிக்கிடுவோன்னு தெரிஞ்சே நான் வாயை கொடுத்தேன், அப்போ எனக்கு இவன் பேசுகிறதுக்கெலாம் நான் செருப்படி வாங்குறது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மறுபடியும் உட்காந்துட்டே இருக்கார். கரெக்டு தானே, அவள் வந்துட்டு கேட்குறதுனால அவள் வண்டியில் போகிறா, வெளியே போகிறா, பேசுகிறா, நான் எதுவுமே கேட்காதனால இப்போ தான் டேட்டு கூப்பிட்றதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. உனக்கு நினைக்குமா உனக்கே வெக்கமா இல்லையாடா ஜங்குக்கு, காரி நீயே மூஞ்சியை துப்பிக்கோடா, தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்ட்டு அவரை காரி துப்பிகிட்டே இருக்காரா. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அல்லாதையான ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தத்தில் வரா. படா தலை செம்மையாக வெறுப்பு வச்சுட்டாச்சு. யார்கிட்ட சௌமினா கொக்காவா உள்ளே வந்தோன்னே என்கிட்டே மண்டையாக பேசுகிறான், நான் யார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையை சிலிப்பிட்டே வர்றாரா. ஹேண்ட் பார்க்குறாரு, என்னம்மா மண்டைக்கு இது அடி பட்டுருச்சா, தலையை சிலிப்பிட்டு வர அப்படின்னே அது ஒன்றும் இல்லை பாஸ், ஒன்றும் இல்லை ஹேன் அப்படின்னோடனே சொல்லு அப்படின்னே அது உங்கள் பாஸுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டு வரேன் அப்படின்னே. புரிய வச்சுட்டு வந்தியா, என்ன புரிய வச்சுட்டு வந்தேன், எப்படி பண்ண எனக்கு புரியல அப்படின்னே. இல்லை
அது எப்படி சொல்கிறதுன்னு இல்லை சாமி அவருக்கு வந்துட்டு பெருசாக எனக்கு புரியல என்ன மாதிரி புரிய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அப்படின்ட்டு அவர் கேட்குறாரான்னு உடனே அவங்களுக்கு இப்படி சொல்கிறேன். இப்போ ஒரு மாடு போகுது அப்படின்னா போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு புரியாது. அதுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் புரியும்ல. அதான் உங்கள் பாஸுக்கு புரிகிற பாஷையில் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னே பார்க்குறாரு. அப்போ இந்த பிள்ளை செம்மையாக வெறுப்பேற்றி விட்ருக்கு. வெறுப்பேற்றி விட்டு வந்தியா அப்படின்னே ஆமாம் அப்படின்னே சரி சரி நானும் போய் வந்தாலும் பார்த்துட்டு வரேன். என்னம்மா பாடுபடுத்துகிறான். நான் போய் ஒரு தடவை கண்ணார குளிர்ச்சியை பார்த்துட்டு வரேன்னு போங்க 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 அப்படின்ட்டு 2 பேரும் கூட்டு கலவாணித்தனமாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இந்த சைடு வந்துட்டு சாமி அப்பாடா ஒரு ஆள் வெறுப்பேற்றின சந்தோஷம் எப்படி இருக்குது சும்மா ஜுவ்வுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சைடு வந்துட்டு சிரிச்சுட்டே போயிட்டுருக்கா. அப்படி இந்த சைடு ஹேனை காமிச்சோம் அப்படின்னா ஹேன் வேகமாக போயிட்டு டக்குன்னு கதை திறக்கிறா. இவர் பார்க்குறாரு. ஒருத்தன் கூட என்ன நார்மல் பீப்புளே இல்லையாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு என்ன ஹேன் அப்படின்னே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹேன் பார்த்துட்டே இருக்காரா. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனே தெரியுது. வெறுப்பேற்றி விட்டு நான் போயிருக்கேன் பழையன்ட்டு. இல்லைப்பா சும்மா தான் வந்து பார்த்துட்டு போனேன் அப்படின்னோடனே இவருக்கு புரியல. என்ன இந்த ஆளுக்கு அவள் கூட சேர்ந்து இந்த ஆளும் பைத்தியம் ஆகிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். ஹேனுக்கு நான் நம்மளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் இந்த பிள்ளை வந்துட்டு என்ன நான் டார்ச்சர் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவரும் வந்துட்டு இது பண்ணிட்டாரு. அவருக்கும் புரியுது இந்த சௌமி பிள்ளை வந்துட்டு சரி நல்லா சும்மா விளையாடுத்தனமாக துருன்னு சின்ன பிள்ளை தானே. ஸோ துருன்னு பண்ணாலும் இந்த ஆளுக்கு புத்திமதி சொல்லுதே அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு இந்த பிள்ளை பேசுகிறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை யாருமே. 2 பேருமே ஹேனும் சரி ஜங்குக்கும் சரி ஒரு தங்கச்சி டைப்பில் அப்படி தான் இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சிலதெல்லாம் சொல்லும்போது ஹார்ட் கோராக வந்துட்டு புரியுது. சரி ஓகே ஆமாம் கரெக்டு தான் இவன் சொல்கிறது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கிறாரு. ஸோ இன்றைக்கான எபிசோடை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போது என்னதுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எபிசோடு ரொம்ப 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 லேட்டாக தான் வரும்னு எனக்கும் தெரியும். அதுக்கு ரொம்ப சாரிப்பா சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோ லேட்டாக வந்துட்டு எபிசோட்ஸ் வரக்கூடாது தான். ஆனால் எபிசோட் வந்துட்டு இவ்வளோ லேட்டாக தான் வருது. சாரி. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் எப்படி அப்லோட் பண்ண போகிறேன்னு வேறு தெரியல. ரொம்ப லென்த்தியான அதாவது ரொம்ப 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 லென்த்தியாக வேறு இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி 1.5 மணி நேரத்துக்கிட்ட அரௌண்ட் வந்துருச்சு. ஸோ கேட்ட மாதிரி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு ஓகே அப்புறம் அவ்வளோதான். இந்த வீடியோ வரப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பர்த்டே அன்னைக்கு போட்டிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பிலேட்டட் விஷஸ் அன்பு. சத்தியமாக சொல்கிறேன் நானும் உனக்கு வந்துட்டு ஒரு கதை வந்துட்டு ஏற்பாடு பண்ணேன். இப்படி வந்துட்டு கதை அது வந்துட்டு ஏற்பாடு பண்ணேன். எனக்கு இப்போதைக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதாவது 1 ஷாட் மாதிரி ஸ்ட்ரைக் ஆகலை. ஒரு மினி சீரீஸ் மாதிரி ஒரு அரௌண்டு ஒரு 5 எபிசோட் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்டோரி தான் பார்த்தேன். அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். இதுக்கே எனக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை அப்படியே வச்சுட்டேன். சாரி இவளே. ஆனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு அன்புக்கு தான் இந்த வீடியோ. அன்புக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த ஜிமிஷியை வந்துட்டு சாரா அவங்க பேர் ஜிமிஷியை வந்துட்டு டிபி வச்சுருப்பாங்களா அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். இதுக்கடுத்து ஒரு வீடியோ வரும் பாரு அதையும் வந்துட்டு நான் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தனியாக அவங்களுக்கு வந்துட்டு நான் ஏதாவது வந்துட்டு எஃப்எஃப் நான் போட்டேன்னா அதையும் வந்துட்டு உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். சத்தியமாக சாரி. உங்கள் பர்த்டே அன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டீங்க. என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. சாரிப்பா 2 பேருக்குமே வந்துட்டு. ஒருவேளை இது தள்ளி நடக்குதுன்னா ஸோ பிலேட்டட் விஷஸ். அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல. அந்த சாரா பொண்ணு வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொன்னால் பேர் சொல்லலை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே பிலேட்டட் விஷஸ். அண்டு அன்பு உனக்கும் பிலேட்டட் விஷஸ். தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா 2 பேரும். அண்ட் ஓகே அவ்வளோதான். முடிச்சுக்கலாம். இன்றைக்கான எபிசோட பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு அதை கொஞ்சம் தட்டி விட்டு போயிருங்க. ஓகே. இன்ஸ்டாவில் வந்துட்டு
டிஎம் பண்ணுங்க, நான் பேசுவேனான்னு தெரியல, பேசுவேன் அது. அப்புறம் ஓகே, அவ்வளோதான். பை பை திஸ் உங்கள் முடிஞ்ச உங்கள் சப்போர்ட் வந்து சேனலுக்கு கொடுங்க. ஓகே, பை பாய்.